10 day course, 7th edition, day 7. தம்ம பேருரை 7ஆம் நாள். பயிற்சியின் 7வது நாள் நிறைவடைந்தது. 7ஆம் நாள் நிறைவடைந்தது. இப்பொழுது வேலை செய்ய இன்னும் 3 நாட்களே உள்ளன. உண்மையில் தீவிரமாக வேலை செய்ய 2 நாட்களே உள்ளன. ஏனெனில் 10வது நாள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒரு புதுவிதமான தியானம் கற்பிக்கப்படும். மிகப்பெரிய ஆபரேஷன் அல்லவா? எனவே ஆபரேஷனுக்கு பிறகு மருந்து தடவ வேண்டும். இந்த மருந்திற்கான தியானத்தை 10வது நாள் கற்பிப்போம். அதன்பின் மௌனம் கலைந்துவிடும். அனைவரும் பேச ஆரம்பிப்பீர்கள். பேச்சுடன் தவம் தொடர முடியாது. எதுவரை மௌனம் காக்கப்படுகிறதோ அதுவரையே தியானம் ஆழ்ந்ததாக இருக்கும். ஆனாலும் இது அவசியம். எனவே தீவிரமாக பயிற்சி செய்ய இன்னும் 2 தினங்களே மீதம் உள்ளது. இந்த 2 நாட்களில் எவ்வளவு நன்மை பெற இயலுமோ, அதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது, ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, மிகுந்த துணிவுடன் 10 நாள் முகாமில் பங்கேற்றுள்ளீர்கள், வேலையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே இவற்றை நன்கு புரிந்து கொண்டு இந்த 2 நாட்களில் அதிகபட்ச நன்மை பெற பாடுபடுங்கள். தவம் செய்ய வேண்டும், கடும் தவம் செய்ய வேண்டும், தொடர்ந்து இடைவிடாத தவம் செய்ய வேண்டும். மேலும் செய்ய வேண்டிய முறைப்படி தவறாக செய்யாமல் சரியான முறைப்படி தவம் புரிவோமேயானால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைத்தே தீரும். எனவே இந்த தியானத்தையும் நாம் எவ்விதமாக இதை பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தியானத்திற்கு 2 பக்கங்கள் உள்ளன. இரண்டுமே சரிசமமானது. இரண்டுமே அதி முக்கியத்துவமானது. ஒரு பறவையின் 2 சிறகுகள் போல. இரண்டும் சமபலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒன்று பலவீனமானதாகவும் மற்றொன்று பலம் வாய்ந்ததாகவும் இருந்தால் பறக்க இயலாது. ஒன்று சிறியதாகவும் மற்றொன்று பெரியதாகவும் இருந்தாலும் பறக்க முடியாது. அவ்வாறே ஒரு வண்டியின் 2 சக்கரங்களும் சம அளவில் அமைய வேண்டும். ஒன்று சிறியதாகவும் மற்றொன்று பெரியதாகவும் அமைந்தால் வண்டி ஓடாது. இவ்வாறே இந்த பயிற்சியின் 2 பக்கங்களும் மிக்க பலமானதாக இருக்க வேண்டும். 2 பக்கங்கள் என்னென்ன? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 1 விழிப்புணர்வு. அந்நாளில் இதை சதி அல்லது ஸ்மிருதி என அழைத்தனர். நம்முள்ளே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிதல், அதையும் உணர்ச்சிகளை கொண்டு அறிதல். தலையிலிருந்து பாதம் வரை, தலையிலிருந்து பாதம் வரை எங்கெங்கே என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கின்றன, இதை அறிவது மிகவும் அவசியம். ஏனெனில் உணர்ச்சிகளை அறியாது மனதின் ஆழங்கள் வரை செல்ல முடியாது. அடிமனது வரை போக இயலாது. மேல் மட்டத்தில் சுத்தம் செய்து கொள்ளலாம், அதுவும் நல்லது, சிறிதேனும் சுத்தமடைகிறது. ஆனால் வேரோடு அழுக்குகளை நீக்க முடிவதில்லை. எனவே நமது குறைகளை, வாசனைகளை வேரோடு நீக்க வேண்டும். நமது மாசுக்களை ஆழத்திலிருந்து நீக்க வேண்டுமெனில் உணர்ச்சிகளின் துணியை விட்டுவிடக்கூடாது. முதலில் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிவதோடு உள்ள சமநிலையில் இருப்பதுதான் 2வது பக்கம். உணர்ச்சிகளை உணர்கிறீர்கள், ஆனால் மனம் சமநிலையில் இல்லை. துன்பம் வரும்போது ஐயோ துன்பம் வந்து விட்டதே என அழுகிறீர்கள். இதுவரை துன்பம் போகவில்லையே. ஸ்தூலமான உணர்ச்சி ஏற்பட்டது, இதுவரை போகவில்லையே. எனக்கு இன்னும் நுட்பமானவை கிடைக்கவில்லையே. நமக்கு இதுவரைக்கும் ஆனந்தம் கிடைக்கவில்லையே. மனம் சமநிலையில் இல்லை அல்லவா? இது விபசனா அல்ல. உணர்ச்சிகளை மட்டும் உணர்ந்து விட்டீர்கள். அதனால் என்ன கிடைத்தது? உள்ள சமநிலை வேண்டும். எந்த நிலை வந்தாலும் நாம் வருத்தப்படுவதில்லை, நமக்கு புரிகிறது. எந்த நிலைமை வந்தாலும் அது அனித்தியமானது, அழியக்கூடியது, நிலையற்றது. கெட்டியானதோ நுட்பமானதோ துன்பமோ இன்பமோ அனைத்தும் மாறக்கூடியவை. மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு நிலைத்து இருக்க வேண்டும்.
இந்த நிலையற்றது எனும் விழிப்புணர்வு மற்றும் அதன் அடிப்படையில் உள்ள சமநிலை. அவ்வளவுதான். முக்தியின் பாதை திறந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி படிப்படியாக முன்னேறி முன்னேறி உங்களது துன்பங்களிலிருந்து நிச்சயம் விடுதலை பெறுவீர்கள். உலகத்தின் எந்த சக்தியும் இதை தடுக்க முடியாது. இந்த அளவிற்கு விஷயத்தை புரிந்து கொண்டு பயிற்சி செய்வதில் ஈடுபடுங்கள். இதைத்தான் கூறுகிறார். சப்பே சங்கராய நிச்சாதி யதா பஞ்ஞாய பசதி அத நிபிந்ததி துக்கே ஏசமக்கோ விசுத்தியா. ஏசமக்கோ விசுத்தியா என்றால் இது தூய்மைக்கான பாதை, மனதை தூய்மைப்படுத்தும் வழி, முழு விடுதலை அடையச் செய்யும் வழி, வாசனைகளிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கும் மார்க்கம். என்ன அது? சப்பே சங்காரா அனிச்சாதி. உள்ளே அனுபவமாவதும் உருவாகி கொண்டிருப்பதுமாகிய அனைத்தும் நிலையற்றது. உருவாகிறது, அழிகிறது, தோன்றுகிறது, மறைகிறது. இதை யதா பஞ்ஞாய பசதி, அனுபவ ஞானம் கொண்டு உணர வேண்டும். இவ்வனைத்தும் நிலையற்றவை. உலகம் முழுவதும் அனித்தியமானது. எனது உடலும் நிலையற்றது என வெறுமனே அறிவை கொண்டு சிந்திப்பதன் மூலம் எதுவும் கிடைக்காது. அறிவில் மட்டும் சற்று தூய்மை ஏற்படலாம். ஆனால் உள்ளேயுள்ள நமது மன அழுக்குகள் வெளியேறுவதில்லை. எனவே யதா பஞ்ஞாய பசதி, அதாவது பஞ்ஞாவின் துணையுடன் அனுபவித்து உணர்ந்த ஞானத்தினால் அறிகிறார். இல்லையெனில் பிறரது ஞானமாகிவிடும். யாரோ சொல்லி நாமும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாம் அனித்தியமானது, எல்லாம் நிலையற்றது என உரு போட்டுக்கொண்டே இருப்பதாகிவிடும். இது யாரும் சொல்லக்கூடிய விஷயமல்ல, நமது சொந்த அனுபவத்தை சார்ந்த விஷயம். தோன்றியுள்ள அதிக துக்கம் தரக்கூடிய இந்த உணர்ச்சிகளும் மெதுவாகவோ விரைவிலோ மறைந்து விடுகிறதல்லவா? சுகமான உணர்ச்சிகளும் மறைந்து விடுகின்றன அல்லவா? தூலமாக உதித்தவையும் மறைந்து விடுகின்றன. நுட்பமாக தோன்றியவையும் மறைந்து விடுகின்றன அல்லவா? நிலையற்றது. இம்மாற்றம்தான் இதன் இயல்பு. மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை அனுபவத்தில் கண்டுணர்ந்தால் அத நிப்பிந்ததி துக்கே, அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுதலை கிடைத்துவிடும். எந்த துன்பமும் நிலைத்திருக்க முடியாது. மனம் தூய்மையாகி கொண்டிருக்கிறது, தூய்மையாகி கொண்டிருக்கிறது. ஏசமக்கோ விசுத்தியா, தூய்மைக்கான பாதை, முக்திக்கான வழி அனுபவத்தின் மூலம் அறிய வேண்டும். யாரோ சொன்னார்கள், பகவான் புத்தர் சொன்னார், நமது குரு அவர்கள் கூறினார், நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமே இருந்து விடுவீர்கள். அனுபவம் மூலம் அறிய வேண்டும். தனது சுய அனுபவத்தால் அறிவதையே ஞானம் என கூறுகின்றனர். தமது சொந்த அனுபவத்தில் உணர்வதற்காகவே இவ்வேளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பயிற்சி செய்து கொண்டே வர வர சிறிது துக்கமாவது நீங்கி இருக்கிறதா இல்லையா? சற்று கூட நீங்கவில்லை எனில் எங்கோ தவறு இருக்கிறது. நாம் எங்கோ தவறிழைக்கிறோம். அல்லது இவ்வித்தையே தவறாக இருக்கலாம். வித்தை தவறாக இருக்க முடியாது. ஏனெனில் நிறைய மக்களுக்கு இது பலன் தந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எங்கோ தவறு செய்கிறோம். எனவே உங்களது வழிகாட்டியை சந்தித்து கேளுங்கள். துக்கம் வெளியேறத்தான் வேண்டும். அசுத்தங்கள் வெளியேறியே ஆக வேண்டும். நிகழ்பவை நிலையற்றவை என்பதால் தான் அவை வெளியேறுகின்றன. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு உள்ள சமநிலையில் நிலை பெற வேண்டும். நன்றாக இருப்பின் விருப்பமின்றியும், நன்றாக இல்லையெனில் வெறுப்பு இன்றியும் இருக்க வேண்டும். அவ்வாறு எனில் வண்டி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மற்றொரு விஷயம் தொடர்ச்சியான பயிற்சி. இன்னும் 2 தினங்களே உள்ளன. மிக குறைந்த நேரமே உள்ளது. இந்த 10 நாள் முகாம் கூட மிகவும் குறைவான காலம்தான். இந்தியாவிலிருந்து பர்மா சென்று நிலை பெற்ற பழைய பரம்பரையில் இப்பயிற்சி 50-60 வருடங்களுக்கு முன்னதாக கூட 1.5 மாத பயிற்சி முகாமாக இருந்து வந்துள்ளது. 1.5 மாதம் என இல்லாவிடில் இப்பயிற்சியை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைய அவசர கால உலகில் யார் 1.5 மாத காலம் ஒதுக்க இயலும்?
10 நாட்களுக்கு கூட எப்படி 10 நாட்கள் வர முடியும் என வினவுகின்றனர். எனவே நாட்களை குறைத்து குறைத்து இம்முகாம் 10 நாளாக உருவெடுத்துள்ளது. இதை விடவும் குறைத்தால் எந்த பலனும் உண்டாகாது. எனவே சமயம் மிகவும் குறைவாக உள்ளது. நீங்களோ இந்த பயிற்சியை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. வேலையோ வாழ்நாள் முழுவதும், ஏன் மேலும் 4-5 பிறவிகள் கூட செய்ய வேண்டி இருக்கலாம், யார் அறிவார். எனவே மேற்கொண்டு மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. இப்போது நாம் பயிற்சியை சரிவர கற்றுக்கொள்ளாவிட்டால் தவறாக பயிற்சி செய்வோம் அல்லவா? எனவே மீதமுள்ள 2 நாட்களும் பயிற்சியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இப்போது இரவும் பகலும் இதே பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இனி ஓய்வுக்கான நேரம் கிடையாது. தியான பயிற்சிக்கான நேரங்களில் கண்களை மூடி அமர்ந்து தியானம் செய்யத்தான் செய்வீர்கள். ஓய்வு நேரங்களிலும் கூட தியானம் செய்ய வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு அல்ல. ஓய்வு நேரங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை, அதாவது நடப்பது, சுற்றுவது, குளிப்பது, துவைப்பது, சாப்பிடுவது, குடிப்பது, ஓய்வு எடுப்பது என அனைத்தும் செய்வீர்கள். ஆனால் விழிப்புணர்வுடன் செயலாற்றுவீர்கள். நடந்து கொண்டிருக்கும்போது மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் நடப்பீர்கள். கால்களை இப்போது தூக்குகிறோம், இப்போது கீழே வைக்கிறோம், இப்போது மற்றொரு காலை தூக்குகிறோம், கீழே வைக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதை விழிப்போடு அறிய வேண்டும். இத்துடன் உணர்ச்சிகளையும் அறிய வேண்டும். ஆனால் நடக்கும்போதும் ஓய்வு நேரத்திலும் பயிற்சி செய்யும் பொழுது உடல் முழுவதும் சுற்ற வேண்டியதில்லை. உடலில் எங்கேனும் உணர்ச்சிகள் தெரிந்தால் சரி. உடலின் எந்த பாகங்களில் அசைவு உள்ளதோ அங்கே உணர்ச்சிகளை அறிய முயற்சி செய்யுங்கள். நடக்கையில் கால்களை தூக்கும்போது கால்களில் ஏதேனும் உணர்ச்சி உள்ளதா? கால்களை கீழே வைக்கும்போது அக்கால் தரையை தொடும்போது ஏற்படும் தொடு உணர்ச்சியை அறியுங்கள். சென்று அமர்கின்றீர்கள், சாப்பிடச் செல்கின்றீர்கள், உண்ண அமர்ந்திருக்கின்றீர்கள், உண்பதற்கும் தொடங்கிவிட்டீர்கள். ஒரு பிடி உணவை கையில் எடுக்கும்போது விரல்களில் ஏற்படும் உணர்ச்சிகளை உணருங்கள். இப்போது கையில் எடுத்து வாயருகே கொண்டு சென்று உதட்டை தொடும்போது உதடுகளில் என்ன உணர்ச்சிகள், பல் ஈறுகளில் என்ன உணர்ச்சிகள், வாயில் நாக்கில் ஏற்படும் உணர்ச்சிகள், தொண்டை பகுதியில் உணவு இறங்கும்போது தொண்டையில் ஏற்படும் உணர்ச்சிகள். இவ்வாறு எந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த அசைவுகளையும் அப்போது ஏற்படும் உணர்ச்சிகளையும் முழு விழிப்புணர்வுடன் நன்றாக அறிய வேண்டும். படுத்திருக்கும்போது கண்களை திறந்திருந்தாலும் மூடி இருப்பினும் எங்கே உணர்ச்சிகள் தோன்றுகின்றன? இரவு படுக்கையில் தூக்கம் வராத வரைக்கும் படுத்த நிலையிலேயே எங்கெங்கு உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. தலையிலிருந்து கால் வரை முறையாக நகர்த்த தேவையில்லை. வரிசைப்படி நகர்ந்து செல்ல தேவையில்லை. எங்கெங்கு உணர்ச்சிகள் தோன்றுகின்றனவோ அவை அனித்தியமானது, நிலையற்றது. இவ்வாறு இரவு முழுவதும் தூக்கம் வராதவரை உணர்ச்சிகளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். தூக்கம் வந்துவிட்டால் மிகவும் நல்ல விஷயம். இரவு தூங்குவதற்காகவே உள்ளது, தூங்கிவிட்டீர்கள். யாருக்காவது எப்பொழுதாவது முழு இரவும் தூக்கம் வருவதில்லை. பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாக இருக்கலாம். கவலைப்பட எதுவும் இல்லை. உணர்ச்சிகளை உணர்கிறார். பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாக இருக்கிறது. அப்படியானால் காலையில் எழுந்திருக்கும்போது மிகவும் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுவது போல எழுந்திருப்பார். மிக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துள்ளார். இயற்கை நமக்கு தூக்கத்தை ஏன் வழங்கியுள்ளது? நமது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு வழங்கவே. நாள் முழுவதும் மிகுந்த வேலை செய்கிறது. எனவே இரவு ஓய்வு கிடைக்கட்டும். உடலை படுத்த நிலையில் வைத்து முழு இரவும் தூக்கம் வராத போதும் இப்பயிற்சியையே செய்ய வேண்டும். எனவே உடலை படுத்த நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும். அமர்ந்த நிலையில் எப்போதும் பயிற்சி செய்யக்கூடாது. வெளியே சென்று உலாவுவதும் கூடாது. உள்ளேயே இந்நேரம் நாம் எடுத்த முடிவுப்படி படுக்கையில் அமராமலேயே படுத்த நிலையிலேயே பயிற்சி செய்ய வேண்டும். உடலுக்கு ஓய்வு கிடைத்துவிடும். விழித்திருக்கும் நிலையிலும் சமநிலையில் இருப்பதால் மனதிற்கு கிடைப்பதை விட பெரிய ஓய்வு எதுவும் இல்லை. மனதில் கவலைகள் இருப்பதில்லை. சமநிலையில் இருக்கிறது. அதற்கு அதிக ஓய்வு கிடைத்து விடுகிறது. இதை விடுத்து 10 மணியாகிவிட்டது, தூக்கம் வரவில்லை,
11 மணி தூக்கம் வரவில்லை, 12, 1 மணி தூக்கம் இல்லையே என கவலையில் உழன்றால் மறுநாள் நோயாளியாகத்தான் எழுந்திருப்பார். கவலையை விடுத்து தூக்கம் வரவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சிகளை அறிந்து கொண்டு இருந்தாலே போதும். தூக்கம் வறுமையானால் கட்டாயமாக விழித்திருக்க முயல வேண்டாம். உலகம் முழுவதும் உறங்கையிலே. விபசனா தியானி விழித்திருக்கிறான், ஆனால் வலுக்கட்டாயமாக அல்ல. தூக்கம் வந்தால் தடுக்காமல் தூங்கிவிட வேண்டும். தூக்கம் வரவில்லை எனில் உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது இவ்விதமாக 24 மணி நேரம் வேலை செய்யுங்கள். இவ்விரண்டு நாட்களையும் முழுமையாக பயன்படுத்தி நன்மை தேடிக்கொள்ளுங்கள். மிகுந்த பலன் கிடைக்க காண்பீர்கள். ஆனால் வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். வேலையின்றி பலன் பெறுவது எப்படி? குறைந்த காலமே இருக்கிறது. இதை அதிகபட்சம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்றே சொன்னபடி 5 எதிரிகள் நம் தலைமீது ஏறி அமர்ந்து நம்மை வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடும். அதற்காக பயப்பட வேண்டாம். அதன் காரணமாக நம்பிக்கை இழப்பதோ ஏமாற்றமோ பலவீனமோ அடைய தேவையில்லை. நம்மிடம் 5 நண்பர்களும் உள்ளனர், 5 தோழர்களும் உள்ளனர். இந்த 5 நண்பர்களும் நம்முடன் இருந்தால், பலம் பொருந்தியவர்களாகவும் இருந்தால், இந்த எதிரிகளால் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே இந்த 5 நண்பர்களையும் இவர்களை பலம் வாய்ந்தவர்களாக எப்படி வைத்துக் கொள்வது என்பதையும் புரிந்து கொள்வோம். இவ்5 நண்பர்களையும் சுத்தமான வடிவில் வைத்துக் கொள்ளாவிடில் இவற்றின் பலம் குறைந்துவிடும், பலவீனமானதாகிவிடும். பலவீனமாகிவிட்டால் நண்பர்களாக இருப்பதற்கு பதிலாக எதிரிகளாக மாறிவிடும். எனவே இந்த 5 நண்பர்கள் யார்? இவர்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்திலும் முதலாவதும் மற்றும் சிறப்பு வாய்ந்ததுமான நண்பன் நம்பிக்கை, சிரத்தை. தர்மத்தின் பாதையில் செல்லும் யாருக்கும் மனதில் சிறிதளவு சிரத்தையோ பக்தியோ நம்பிக்கையோ இல்லையெனில் மேலே செல்ல முடியாது. எனவே முதல் தேவை சிரத்தை, மிகுந்த சிரத்தை, மிகுந்த பக்தி, மிகுந்த நம்பிக்கை தேவை. அதை பலம் வாய்ந்ததாக வைத்திருக்க நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வதும் அவசியம். அத்துடன் சிரத்தை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள விவேகம், ஞானம், விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு இல்லையெனில் நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக ஆக்கிக் கொண்டால் மிகவும் அபாயகரமானதாகிவிடும். அவ்வாறெனில் இவையே நமக்கு கால் மற்றும் கை விலங்குகளாக மாறி நமது முன்னேற்றத்தை முழுமையாக நிறுத்திவிடும். மூட நம்பிக்கையாக, கண்மூடித்தனமான பக்தியாக, மூட அர்ப்பணிப்பாக இது ஆகிவிடக்கூடாது. பக்தியும் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இது நமது கால்களை போன்றது. எந்த மனிதனிடம் அர்ப்பணிப்பு இல்லையோ, பக்தி இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ அவன் தர்மத்தின் பாதையில் நடக்க முடியாது. இவை நமது பாதங்கள். ஆனால் ஒரு மனிதனிடம் பலமான கால்கள் இருந்தும் கண்கள் இல்லையெனில் நடந்து செல்கையில் எங்கேயோ குழியில் சென்று விழுந்து விடலாம். கண்கள் இல்லாததால் சரியான பாதையை விட்டுவிட்டு தவறான பாதையில் சென்று விடலாம். கண்கள் மிகவும் அவசியம். நமது அறிவு, விவேகம், ஞானம் இவையே நமது கண்கள். இவை இருந்தால் சரியான வழியில் செல்வோம். கால்கள் நமது பக்தி, கண்கள் நமது விவேகம். விவேகம் மட்டும் இருந்து பக்தி இல்லையெனில் முழு பாதையையும் பார்க்கலாம். முக்தி வரை இட்டுச் செல்லும் பாதை மிகவும் நல்ல பாதை என்பது தெரிந்தாலும் பாதையில் நடக்க இயலாது. வெறுமனே அறிவால் சிந்தித்து இருக்க வேண்டியதே. பார், நமது பாதை எவ்வளவு நல்ல பாதை, எவ்வளவு நல்ல பாதை. நீங்கள் நடக்காத போது அது நல்ல பாதையாக இருந்தும் என்ன பயன்? எனவே அர்ப்பணிப்புடன் விவேகமும் இணைந்து அமைய வேண்டும். இவ்5 நண்பர்களுக்கும் இது பொருந்தும். இவ்5 நண்பர்களுடன் விவேகமும் அறிவும் விழிப்புணர்வும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போது அவை தூய்மையாக இருக்கும். நம்பிக்கை குருட்டு நம்பிக்கையாக எப்படி ஆகிவிடுகிறது? நமது எதிரியாக எப்படி ஆகிவிடுகிறது? இதை புரிந்து கொண்டால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். யாரிடமாவது பக்தி ஏற்படுகிறது, தேவியிடம், தேவதையிடம், கடவுளிடம், பிரம்மாவிடம், அல்லாவிடம், மகானிடம் அல்லது உயர்ந்த மனிதரிடம் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை. யாரிடமும் நம்பிக்கை வைக்கும்போது நன்றாக புரிந்து கொண்டு வைக்க வேண்டும். நாம் நம்பிக்கை வைப்பவரிடம் என்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன, நல்ல குணம் இல்லாதவரிடம், துர்குணம் உள்ளவரிடம் என்ன நம்பிக்கை வேண்டி கிடக்கிறது?
அவர் உதவியுடன் எப்படிப்பட்ட தவறான பாதையில் செல்வோமோ தெரியாது. ஆகவே குணங்கள் இருக்க வேண்டுமல்லவா? என்ன குணங்கள்? அந்த குணங்களை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் அடைக்கலமாகும் நம்மை அர்ப்பணிக்கும் தேவதையிடம், கடவுளிடம், பிரம்மாவிடம், குருவிடம் என்ன குணநலன்கள் உள்ளன? அக்குணநலன்கள் என் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறதா இல்லையா? அகத்தூண்டுதல் ஏற்பட்டு அவர்களின் நற்குணங்கள் என்னிடமும் வர வேண்டும். அப்படி வந்தால் நம்பிக்கை மிகுந்த நன்மை தரக்கூடியது. ஆனால் நம்பிக்கை பலன் எதிர்பார்ப்பதாக, ஆசைகளின் அடிப்படையில் பிச்சை கேட்கும் நம்பிக்கையாக அமைந்துவிடக்கூடாது. தேவி, எனக்கு அதை கொடு. தேவதையே, எனக்கு இதை கொடு. பரமாத்மாவே, எனக்காக இதை செய். யாருக்காக யார் என்ன செய்வார்கள்? உனது வேலையை நீதான் செய்ய வேண்டும். உன்னை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். நீதான் திருந்த வேண்டும். இந்த கேட்கும் குணம் இருக்கும் வரை கெட்டுத்தான் போவாய். இப்போதையில், இந்த மயக்கத்தில் மற்றவர்கள் எனக்காக செய்வார்கள், நான் நம்பிக்கை வைத்திருப்பதால் எனக்காக செய்வார்கள், என் மீது கருணை காட்டுவார்கள் என்பது சரியல்ல. நாமே நமது வேலையை செய்ய வேண்டும். நம் மனதை நாமே தூய்மைப்படுத்த வேண்டும். நமது கர்மங்களை நாமே திருத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் வேலை நின்றுவிடும், தவறு நேர்ந்துவிடும். நம்பிக்கை ஆசை அற்றதாக அமைய வேண்டும். எந்த ஆசையுமற்ற பக்தி, எதிர்பார்ப்பற்ற பக்தி மிகுந்த நன்மை தரக்கூடியது. குணங்களை நினைவுபடுத்தி அதை நமது வாழ்க்கையிலும் கொண்டு வர முயல வேண்டும். பர்மாவில் இருந்து இங்கு வந்த ஓரிரு வருடங்களில் நிகழ்ந்த ஒரு விஷயம். ஒரு மூதாட்டி முகாமுக்கு வந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் வேலை செய்தார். முழு ஈடுபாட்டுடன் தியானம் செய்ததால் முதல் முகாமிலேயே மிகுந்த பலனும் பெற்றார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தினமும் காலையும் மாலையும் விடாமல் பயிற்சி செய்து வந்தார். பின் அவ்வூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்ற ஒரு முகாமுக்கும் வந்தார். வந்தவர், எனக்கு மிகுந்த நன்மை கிடைத்துள்ளது. எனது உடல் நோய்கள் பல நீங்கிவிட்டன. மனக்கவலைகள் விலகிவிட்டன. மனதில் மிகுந்த அமைதி ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இத்தியானம் எனக்கு மிகுந்த பயனளிக்கிறது. எனவே இதை மேலும் பலப்படுத்தவே வந்துள்ளேன் என தெரிவித்தார். ஆனால் ஒரு பயம், ஒரு சந்தேகம் அடிக்கடி மனதில் எழுகிறது என்றார். தர்மத்தின் பாதையில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம் என கேட்டேன். இதுவோ ஞான மார்க்கம். நானோ குழந்தை பிராயத்திலிருந்தே பக்தி மார்க்கத்தில் வந்தவள். எனது குடும்பம் முழுவதும் பக்தி மார்க்கத்தில் உள்ளது. இம்மார்க்கத்தில் தொடர்ந்து சென்றால் எனது பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிவிடுவேன். இதுதான் எனது பயம் என்று அவர் கூறினார். நான் கூறினேன், இல்லை, உங்களது பக்தி இன்னும் பலப்படும், நீங்காது. சரியான பக்தியாகி அதிக பலம் பெறும். தற்போதைய உங்களது பக்தி பற்றி நான் அறியேன். பக்தி, ஞானம், செயல் மூன்றும் எதுவரை இணைவதில்லையோ அதுவரை தர்மம் முழுமை பெறாது. விபசனாவில் மூன்றும் இணைகிறது. மிகுந்த நம்பிக்கை, மிகுந்த ஞானம், அறிவற்ற நம்பிக்கை அல்ல. இத்துடன் வேலையும் செய்கிறோம். இப்போது உள்ளே வேலை செய்கிறோம். வெளி வேலைகளையும் மனச்சமநிலையுடன் இதே மாதிரி செய்வோம். மூன்றும் இணைந்து தர்மம் நிறைவு பெற்றுள்ளது. இப்படி இருக்க நீங்கள் எந்த நம்பிக்கையால், எந்த பக்தியிலிருந்து விடுபடுவதாக கருதி பயம் கொள்கிறீர்கள் என வினவினேன். மேலும் கேட்டேன், எந்த தேவி அல்லது தேவதையின் மீது பக்தி? அதற்கு கூறினார், எங்களது குலதெய்வம் மீது பக்தி. நன்று. எப்போதாவது வீட்டில் குழந்தை நோய்வாய்ப்பட்டால் உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டுதல் செய்வதுண்டா? குழந்தை நோயை நீக்கு, குழந்தை குணமாகிவிட்டால் உனக்கு 5 ரூபாய் பெருமான பிரசாதம் படைக்கிறேன் என்று. ஆம், அவ்வாறு அடிக்கடி எங்கள் வீடுகளில் செய்வதுண்டு. எப்போதாவது யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ வேறு விதமான கஷ்டங்கள் வந்தாலோ 5 ரூபாய் பெருமான பிரசாதம் படைப்பதாக நேர்த்திக்கடன் செய்வதுண்டு. அம்மா, நீங்கள் உங்களது தேவதையை 5 ரூபாய்க்கு கூட நம்பவில்லை. 5 ரூபாய்க்கு சமமாக கூட நம்பவில்லை. முதலில் என் வேலையை செய், எனது குழந்தை நோய் நீக்கு, பின்தான் பிரசாதம். இது என்ன பக்தி? வியாபார பக்தி அல்லவா? முதலில் நீ கொடு, பிறகு வாங்கிக்கொள். எப்படிப்பட்ட பக்தி இது? எதை பக்தி என்கிறோம்? பக்தி என்பதையே முழுமையாக மறந்துவிட்டு எங்கே சிக்கிவிட்டோம்?
பக்தி மிகவும் தேவை. ஆனால் அறிவுடன் கூடியதாக இருக்க வேண்டும். குணங்களை நினைவு கூற வேண்டும். குணங்களை விடுத்து புகழ் பாடி தாளம் தட்டுவதன் மூலம் தேவி தேவதையை சந்தோஷப்படுத்த நினைக்கிறோம். நாம் வழிபடும் தேவியை உலகத்தை உருவாக்கியவளாக கருதுகிறோம் அல்லவா? வழிபடும் கடவுள் உலகத்தின் தந்தை அல்லவா? தாயும் தந்தையும் இவர்கள் எப்போது மகிழ்ச்சியுறுவார்கள்? தாய் தந்தையிடம் உள்ள நல்ல குணங்களை அவர்களின் குழந்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போலவே குணவானாக மாறும்போது தாய் தந்தையின் உள்ளம் மகிழ்ச்சியுறுகிறது. பார், எனது குழந்தை என்னை விட முன்னேறிவிட்டான், எவ்வளவு நன்றாக உள்ளது. தனது சிஷ்யன் நன்றாக கற்று தன்னையும் மிஞ்சி சிறப்புடன் திகழும்போது குரு மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகிறார். பார், நான் கற்பித்த வித்தையில் எவ்வளவு பழுத்தவனாகிவிட்டான். உம்முடைய தேவியை அல்லது தேவதையை எப்படி மகிழ்விப்பது? அவர்களின் குணநலன்கள் உமக்குள்ளே வராதபோது எப்படி மகிழ்விப்பது? ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். எனது மகனிடம் நான் சொல்கிறேன், பார், இந்த வேலைகளை நீ செய்ய வேண்டும், இவை உனக்கு மிகுந்த நன்மை தரும். அவன் ஒன்றுமே கேட்பதில்லை. நான் கிழக்கே போயென்றால் மேற்கே செல்வது, சொன்னதற்கு மாறான காரியங்களையே செய்வது. ஆனால் காலையில் வந்து அமர்ந்து கைகூப்பி, தந்தையே, உங்களுக்கு தாமரை போன்ற முகம், தாமரை இதழ் போன்ற கண்கள் என புகழ்ந்து கூறினால் நாம் என்ன செய்வோம்? முட்டாளே என கூறி 4 அடி கொடுப்போம். நான் சொல்லும் உனக்கு நன்மை தரும் செயல்களை செய்யாமல் என்ன புகழ்ச்சி வேண்டி கிடக்கிறது? என்னை மகிழ்வித்து அதையும் இதையும் பெற்றுவிடலாம் என நினைக்காதே என்று தானே கூறுவோம். இன்று பக்தி என்ற பெயரில் நாமும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நிலை இது? நாம் வணங்கும் தெய்வத்திடம் ஏற்படும் பக்தி என்பது, கடவுள் பரமாத்மாவிடம் ஏற்படும் பக்தி என்பது அவர்களின் தெய்வீக குணங்களை நினைவுபடுத்தி நமக்குள்ளே கொண்டு வருவதுதான். அவ்வாறு நடப்பின் கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி வருவார். இதைவிட மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு வேறு எதுவும் இருக்க இயலாது. ஒருவருக்கு பகவான் விஷ்ணுவிடம் பக்தி ஏற்பட்டு விட்டது. மிகவும் நல்ல விஷயம். பகவான் விஷ்ணுவிடம் பக்தி சிரத்தை உண்டாகிவிட்டது. விஷ்ணுவே, பிரபு விஷ்ணுவே முடிவில்லாதவர். அவரிடம் பக்தி ஏற்பட்டு விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன் பாரதத்தின் இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் சங்கேத மொழியில், பரிபாஷையில் மறைமுகமாக பல விஷயங்களை சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட இலக்கியங்கள் அனைத்து மதங்களிலும் எழுதப்பட்டன. அப்படிப்பட்ட இலக்கியத்தின் ஒரு பகுதியில் விஷ்ணுவை பற்றிய ஒரு காட்சி. அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. பார்க்கடலில் வசிப்பவருடைய செல்வச் செழிப்புக்கு அளவுண்டா? மேலும் செல்வச் செழிப்பை அதிகமாக காட்ட அவருடைய பாதங்களை லட்சுமி தாய் அமுக்கு விட்டு கொண்டிருக்கிறார். யாருடைய காலை லட்சுமி தேவி வருடி கொண்டிருக்கிறாரோ அவருடைய செல்வச் செழிப்புக்கு நிகரேது? சங்கேத மொழியில் விஷயம் புரிய வைக்கப்படுகிறது. யாரிடம் செல்வம் வருகிறதோ, செழிப்பு வருகிறதோ, பணம் வருகிறதோ அவன் பைத்தியமாகி விடுகிறான். போதை தலைக்கேறி அகங்காரமும் மமதையும் இறுக்கமும் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இங்கோ இவ்வளவு செழிப்பு இருந்தும் முகத்தில் அற்புதமான அமைதி, சாந்தாகாரம். போதை வரவில்லை. இவ்வளவு செல்வம் செழிப்பு, ஆனால் அமைதி. புஜகசயனம், பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். கருணாகம் தலைக்கு மேல் படமெடுத்துள்ளது. மரணம் வட்டம் அடிக்கிறது. ஆனால் எந்த வித்தியாசமும் இல்லை. முகத்தில் பயத்தின் சாயல் கூட இல்லை. சாந்தாகாரம். முகத்தில் எவ்வளவு அமைதி, பயமே இல்லை. ஏன் பயம் இல்லை? ஏனெனில் யாருடனும் பகை இல்லை. இந்த குணம் நம்மிடம் வர வேண்டுமல்லவா? குணங்களை நினைவு கூர்வோம். சாந்தாகாரம், புஜகசேனம். முகத்தில் எவ்வளவு அமைதி நிலவுகிறது. மேலும் விஷயம் தொடர்கிறது. பத்மநாபம், அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை வெளிப்பட்டுள்ளது. என்ன தாமரை அது? சங்கேத மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையின் சங்கேத மொழியே தாமரை. தண்ணீரிலேயே இருந்தபோதும் ஒரு துளி தண்ணீர் கூட ஒட்டுவதில்லை. இவ்வளவு பற்றுதல் இல்லாது இருக்கிறார். இதுவே பற்றற்ற நிலையின் அடையாளம். நாபியிலிருந்து தாமரை வெளிவந்துள்ளது. இது தூய்மையின் அடையாளம். அத்தாமரையில் பிரம்மாவை அமர வைத்தனர். எப்படிப்பட்ட பிரம்மா? 4 முகங்கள் உடைய பிரம்மா. 4 முக பிரம்மா என்பது என்ன? பிரம்மாவின் இயல்பு எப்போதும் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கருணை, எல்லையற்ற பரிவிரக்கம் மற்றும் எல்லையற்ற உள்ள சமநிலை.
இந்த 4 குணங்கள் இருக்கின்றன. இதனால்தான் பழைய இலக்கியங்களில் இவற்றை பிரம்ம விகார், பிரம்மாவின் இயல்பு என்றனர். இதுவே நமது விஷ்ணுவின் குணங்கள்: எல்லையில்லா அன்பு, எல்லையில்லா கருணை, எல்லையில்லா பரிவிரக்கம், எல்லையில்லா உள்ள சமநிலை. இக்குணங்களில் சிறிதளவாவது நமக்கு வர ஆரம்பிக்கட்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இக்குணங்களை ஏற்படுத்தும் வேலை சிறிதேனும் செய்ய ஆரம்பித்தால் நன்மை ஏற்படும். இதுவே தர்மத்தின் பாதை, நன்மை தரும் பாதை, முக்தியின் பாதை. இந்த பக்தி நமக்கு நன்மை தருவதாக அமைந்துவிடும். ஆனால் சாந்தாகாரம் புஜகசயனம் என்று அனுதினமும் பாராயணம் செய்துவிட்டேன் அல்லவா, மீதி வேலை விஷ்ணு பகவான் பார்த்து கொள்வார். அவர் நம்மை முக்திக்கு இட்டுச் செல்வார். அவரே நம்மை சரி செய்து விடுவார். நமது அனைத்து துன்பங்களையும் நீக்கி விடுவார் எனில் பக்தியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே பொருள். ஒருவருக்கு பகவான் சிவனிடம் பக்தி ஏற்படுகிறது. மிகவும் நல்லதாயிற்று, மிக்க மங்களம் உண்டாயிற்று. சிவ என்ற வார்த்தைக்கு பொருளே மங்களம். சிவ என்றாலே மங்களம். மங்களத்திடம் பக்தி உண்டாகி இருக்கிறது. சிவனுடைய படத்தை, சிலையை பார்த்திருப்பீர்கள். முகத்தில் எத்தனை அமைதி, எவ்வளவு பிரகாசம், எப்படி தியானத்தில் மூழ்கி அமர்ந்திருக்கிறார். மீண்டும் அதே விஷயம். உடல் முழுவதும் பாம்புகள் சுற்றியுள்ளது. பாம்பு சுற்றியும் பயமில்லை, பகைமை இல்லை, பகையோ பயமோ இல்லை. சிறிதளவு கூட நெற்றியில் சுளிப்பு இல்லை. மற்றும் ஒரு கதை நம் நாட்டில் உண்டு. ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டு. சண்டை அதிகரித்து வரும்போது ஒரு விஷயம் பற்றி முடிவுக்கு வந்தனர். நாம் பார்க்கடலை கடைவோம், கடைந்த பின் வெளிவருவதை பாதியாக பங்கிட்டுக் கொள்வோம். அவ்வாறே கடைந்த பின் நல்லவையும் வெளிப்பட்டது, கெட்டவையும் வெளிப்பட்டது. அமிர்தமும் வெளிப்பட்டது, விஷமும் வெளிப்பட்டது. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவருமே அமிர்தத்தையே குடிக்க விரும்பினர். விஷத்தை யார் அருந்துவார்கள்? இப்போது நமது சிவபெருமான் வந்து, யாரும் விரும்பாத விஷத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அருந்துகிறேன் என்கிறார். விஷத்தை அருந்தியதால் கழுத்து நீல நிறமாகிவிட்டது. நீலகண்டனாகிவிட்டார். ஆழகால விஷத்தை அருந்தினார். நெற்றியில் சுருக்கமில்லை, அமைதியில் மாற்றமில்லை. இப்படிப்பட்ட ஆழகால விஷத்தை அருந்தினால் நெற்றி சூடேறும். ஆனால் முற்றிலும் சூடே இல்லை. ஆகையால் நெற்றிக்கு மேல் நிலவை தாங்கியிருப்பதாக காட்டினர். சங்கேதம், அடையாளம் புரிந்து கொள்ள வேண்டும். குளிர்ச்சி, நெற்றி முழுவதும் குளிர்ச்சி. விஷம் அருந்தியும் நெற்றி முழுவதும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. குளிர்ச்சியை குறிக்க மற்றொரு அடையாளம் காட்டினர். தலையிலிருந்து குளிர்ச்சியாக கங்கை வெளிப்படுகிறது. தியானம் ஆரம்பித்து இன்று வரை 7 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது அல்லவா? சிலருக்கு இன்று, சிலருக்கு நாளை, சிலருக்கு நாளை மறுநாள். உடல் முழுவதும் இந்த ஹரஹர கங்கை பெருக்கெடுக்கும். உடல் முழுவதும் தர்ம கங்கையின் நீரோட்டம் பெருகி ஓடும். ஆழ்ந்த அமைதி, மிகுந்த சுகம் அனுபவமாகும். அப்படி ஏதாவது செய்தால், சிவனின் உண்மையான பக்தனாவீர்கள். அவ்வாறு செய்யாமல், அதாவது அவர் தியானம் செய்கிறார், நாம் தியானம் செய்வதில்லை. அவர் உள்ளே அமைதியே வடிவமாக இருக்கிறார், நாம் அமைதிக்கான எந்த முயற்சியும் செய்வதில்லை. பிரார்த்தனை செய்து புகழ்ந்து வணங்குவதன் மூலம் அவரை வெறுமனே திருப்திப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் முயன்றால் நாம் பக்தி என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரது குணம் நம் வாழ்வில் வர ஆரம்பிக்குமானால் பக்தியால் மிகுந்த நன்மை ஏற்படும். ஒருவருக்கு பகவான் ஸ்ரீராமரிடம் பக்தி ஏற்படுகிறது. மிகுந்த நன்மையான விஷயம். பகவான் ஸ்ரீராமிடம் பக்தி. அவரின் குண நலன்கள் யாவை? அரசாட்சி அவர் வசம் வரக்கூடிய நேரத்தில் சில காரணங்களால் தந்தை முடிவை மாற்றிக்கொள்கிறார். உனக்கு ஆட்சி இல்லை, காட்டுக்கு போக வேண்டும், 14 ஆண்டுகள் காட்டில் இருக்க வேண்டும், உனது இளைய சகோதரன் ஆட்சி செய்வான். சிறிதளவு கூட முகத்தில் சலனமில்லை. இன்றைய ஒரு தலைவராக இருந்திருந்தால், மக்கள் அனைவரும் என் பக்கம், தந்தை கிடக்கட்டும் ஒரு பக்கம், இந்த அரசின் மீது எனக்கு உரிமை இருக்கிறது, நாம் கிளர்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றிய திருவம், பரதன் எப்படி வந்தான், அவனுக்கு உரிமை ஏது என கேட்டிருப்பார். ஆனால் ராமர், அரசு எனதல்ல, அப்பாவின் ராஜ்யம் இது, யார் மீது விருப்பமோ அவருக்கு தரலாம் என கூறி யாத்ரீகனைப் போல புறப்பட்டு விட்டார். வீட்டிற்கு வந்த விருந்தினர் சில நாட்களில் வெளியேறுவது போன்று நமது எதுவும் இல்லை என விட்டு செல்கிறார். எப்படிப்பட்ட தியாகம்! சிறிதளவு நாமும் கற்போம். ஓரளவு தியாகம் நம் வாழ்க்கையிலும் வரட்டும். சிறிதளவு தந்தையின்பால் பக்தி நம் வாழ்க்கையிலும் வரட்டுமே. பிறகு என்ன ஆயிற்று? காட்டுக்கு சென்று விட்டார். விஷயம்
இளைய சகோதரனுக்கு தெரிந்தவுடன் பெரிய தவறு என உணர்கிறான். அரசு அவருடையது, அதை நான் எப்படி அனுபவிப்பது? பின்னாலே சென்று சகோதரனை சந்திக்கிறான். இரு சகோதரர்களுக்கு இடையே சண்டை. இதற்கு முன்னும் நடந்திருக்கிறது, இப்போதும் நடக்கிறது. உலகில் சகோதரர்களிடையே சண்டை நடைபெறுகிறது. இந்த சொத்து, பணம் என்னுடையது என்னுடையது என சண்டையிடுவதுண்டு. ஆனால் இங்கே 2 சகோதரர்கள் சண்டையிடுகிறார்கள். சொத்து உன்னுடையது, இந்த சொத்து ராஜ்யம் உன்னுடையது, நான் காட்டில் இருக்கிறேன், நீ ராஜ்யத்தை அனுபவி என ஒருவன் கூற, மற்றவன் நான் காட்டில் இருக்கிறேன், நீ ராஜ்யத்தை அனுபவி என்று சண்டையிட்டு கொள்கின்றனர். மனித குலத்தின் வரலாற்றில் மற்றுமொரு இது மாதிரியான எடுத்துக்காட்டு இல்லவே இல்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சி மனித குலத்தில் வரலாற்றில் ஏற்படாது. தங்களுக்குள்ளே சண்டையிடும் நாம் எங்கே? தியாகமே வடிவமான ராமபிரான் எங்கே? இது வாழ்க்கையில் வர வேண்டுமல்லவா? 2 உடன் பிறந்த சகோதரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். கோர்ட்டில் சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் போட்டு ஒருவருடன் ஒருவர் சண்டை. விஷயம் என்ன? நிலப்பங்கீட்டில் சிறிதளவு இடம் ஒருவருக்கு அதிகமாக போய்விட்டது. பணப்பங்கீட்டில் என்னுடைய பங்கு சற்று உனக்கு வந்துவிட்டது. இருவருக்கும் சண்டை. ஆனால் இருவரும் தங்களை பெரிய ராம பக்தர்கள் என கூறிக்கொள்கின்றனர். தினமும் ராம பக்தே. காலையில் ராம பாராயணம், ராம ஜபம், சிறந்த ராம பக்தர்களாக தங்களை காட்டிக் கொள்கின்றனர். இது என்ன விதமான பக்தி? எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நாம்? சிந்திப்பதையே நிறுத்திவிட்டோம். தர்மத்தின் உண்மையான வடிவம் என்ன நாம் மறந்துவிட்டோம். ராமரிடம் உள்ள குணங்கள் நம்மிடமும் வர ஆரம்பிக்குமாயின் ராமர் எவ்வளவு மகிழ்ச்சியுறுவார். ராமர் ஒரு லட்சிய மனிதனை நம் கண்முன்னே நிறுத்தி இருக்கிறார். நாமோ அதற்கு எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் விரும்புவதோ ராமர் நம்மீது மகிழ்ச்சி அடைய வேண்டும். மிகவும் குழப்பி விட்டிருக்கிறோம். இவ்விதமே சிலர் கிருஷ்ண பக்தராகி விடுகின்றனர். கிருஷ்ணர் மீது பக்தி என்பது மிகவும் நன்மை தரும் விஷயம். ஆனால் அதே பைத்தியக்காரத்தனம். என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அவர் கற்பிப்பது உத்கிராமந்தங் ஸ்திதங் வாபி புஞ்சானங் வாகுணான்விதங் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷே. நாம் மூடர்களாக இருக்கக்கூடாது. உள்ளே ஞானம் உதிக்கட்டும், ஞானக்கண் திறக்கட்டும். விபசனா செய்வோம். அப்படி செய்தால் அவர் காட்டிய பாதையில் செல்வதாக அமையும். உள்ளே இருக்கின்ற மனமெனும் பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, அறிந்து அடையாளம் கண்டு மதிப்பீடு செய்கிறது. உணர்ச்சி சுகமாக இருந்தாலும் துன்பமானதாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது. அனுபவிக்க தொடங்குவது என்பது முடிச்சுக்களை போடுவதாகிறது. அறிவுறுத்தப்பட்ட இந்த விஷயங்களை செய்வதில்லை. சொன்னபடி இவ்வனைத்தையும் செயல்படுத்தினால் ஒரு நிலையை அடைவோம். அன்னபேக்ஷः சுச்சிர்தக்ஷः உதாசீனோ கதவ்யதः கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரிய. யோ மத் பக்த சமே பிரியக. எனக்கு அப்படிப்பட்ட பக்தன் பிரியமானவன். பகவான் தனது பக்தர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார். எப்படிப்பட்ட பக்தன்? விபசனா செய்து செய்து பற்றற்ற நிலையை அடைந்தவன். எந்த விருப்பும் ஆசையும் இச்சையும் அங்கே இல்லை. அனபேச்ச சுசி, மனதை தூய்மைப்படுத்தி நிர்மலமானவன். தட்ச, இந்த தூய்மைப்படுத்தும் வேளையில் திறமைசாலி, சாமர்த்தியசாலி ஆகிவிட்டவன். அழுக்குகள் வந்தாலும் உடனடியாக தூய்மைப்படுத்திக் கொள்வான். மாசுக்கள் வந்தாலும் உடனே முடித்து விடுவான். உதாசீனோ, பழமையான மொழி. இன்று உதாசீனோ என்பது மனக்கலக்கத்தை குறிக்கும் சொல்லாக மாறிவிட்டது. அந்நாளைய பாஷையில் உதாசீனோ எனில் சமநிலையை குறிக்கும். முழுமையான மனச்சமநிலையில் இருக்கிறான். கதவ்யத, அவனுடைய அனைத்து துக்கங்களும் நீங்கிவிட்டன. எந்த துக்கமும் அவனிடம் இல்லை. அப்படி ஒரு நிலையை அடைந்து விட்டான். சர்வாரம்ப பரித்தியாகி, எங்கும் ஆரம்பிக்கவே விடுவதில்லை. ஆரம்பத்தையே விட்டு விட்டவன். என்ன ஆரம்பம்? மன ஓட்டத்தில் விருப்புக்களை ஆரம்பிக்க விடுவதில்லை. மன ஓட்டத்தில் வெறுப்புக்களை ஆரம்பிக்க விடுவதில்லை. இது தர்மத்தின் மிக உயர்ந்த நிலை.
யோ மத் பக்த சமே பிரியக. எனக்கு அப்படிப்பட்ட பக்தன் பிரியமானவன். அவ்வாறு நாம் ஆவதில்லையே, அவ்வாறு நாம் பயிற்சி செய்வதில்லையே. தாளம் போடுவோம், மணி அடிப்போம், அவன் பெயரை கூறுவோம், அவன் புகழ் பாடுவோம், அவன் மகிழ்ந்து விடுவான். இந்த சிக்கலான வேலைகள் எல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? அவர் கூறுகிறார், இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். நாம் கூறுகிறோம், நமக்கு அப்படிப்பட்ட கடவுள் தேவையில்லை. கேட்பவற்றை தருகின்ற கடவுளையே நமக்கு பிடிக்கிறது. பின் நாம் விரும்புகின்றபடி எதையும் செய்யலாம், நமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என எண்ணியுள்ளோம். நாம் தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பகவான் மகாவீரரிடம் பக்தி ஏற்படுகிறது. பகவான் மகாவீரரிடம் பக்தி வருவது மிகவும் நல்லது. ஆனால் மீண்டும் அதே கதை. அவருடைய குணங்களை ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டோம். மீண்டும் எதிர்பார்ப்புடன் கூடிய பக்தி, ஏதாவது கேட்டுப்பெற ஆசை. ஒரு மனிதர் சலவைக்கல்லால் பகவான் மகாவீரரின் ஒரு அழகான சிலை செய்தார். விலையுயர்ந்த பளிங்கு கற்களால் ஆன ஒரு பெரிய கோவில் கட்டினார். சிலையை அங்கு ஸ்தாபித்தார். பின் கைகூப்பி பிரார்த்திக்கிறார், மகாவீர் சுவாமியே, உங்களுக்காக நான் இவ்வளவு செய்து விட்டேன். இப்போது நான் தொடங்கியுள்ள 10 கோடி செலவிலான எனது தொழிற்சாலை நன்கு நடைபெற்றால் தங்கத்தாலான குடையை காணிக்கையாக தருகிறேன். பகவான் மகாவீரருக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்கிறார். அந்த மனிதரோ மிகப்பெரிய துறவி, மாபெரும் தியாகி, தனது ராஜ்யத்தையே துறந்தவர். தனது இடுப்பில் கோவண துணி கூட கட்டவில்லை. அப்படிப்பட்டவருக்கு நீ தங்க குடை லஞ்சம் தர பார்க்கிறாய். உணர்வே இல்லையா? எங்கே போய்விட்டோம்? என்ன செய்ய தொடங்கிவிட்டோம்? அவர் சொல்கிறார், ஆயத்த சக்கு லோக விபசி, தன்னுடைய அகக்கண்களை திறக்கச் செய், விபசனா செய், விபசியாக ஆகு. அதையெல்லாம் செய்வதில்லை. முற்ற துரத்தலுக்கு மிக பெரும் சான்றாக அவர் நமக்கு காட்சி தருகிறார். நாம் பற்றற்றவர் ஆவதில்லை, ஆசைகளை துறப்பதில்லை, அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். நமது விருப்பம் நிறைவேறிவிட வேண்டும், அவ்வளவுதான். எப்படியாவது நீங்கள் எனது எண்ணத்தை நிறைவேற்றி விடுங்கள். குழப்பி விட்டோம் அல்லவா? மேலும் என்ன குழப்ப வேண்டி இருக்கிறது? தர்மத்தின் பெயரால் மிகவும் குழம்பி கிடக்கிறோம். மற்றொருவருக்கு இயேசு கிறிஸ்துவிடம் பக்தி மிகவும் நல்ல விஷயம், மிகுந்த நன்மை தரும் விஷயம். மகான்களில் மேன்மையானவர், உயர்ந்த மகான். ஒருவர் உண்மையிலே மகானா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் சாகும் தருவாயில் அவருடைய மனதின் நிலை எப்படி இருக்கிறது என்பதே. இறக்கும் தருவாயில் மனதில் கவலையோ பகையோ வெறுப்போ கோபமோ பயமோ இருந்தால் அவர் மகானே அல்ல, இன்னும் மகானாகவில்லை. மரண தருவாயில் இவரின் மனநிலை எப்படி இருந்தது? எல்லா மகான்களுக்கும் ஏற்படுவது போலவே இவருக்கும் நிறைய விரோதிகள், பகைவர்கள், எதிரிகள் தோன்றினர். இவரை சிலுவையில் அறைந்தனர். கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. துடிதுடித்து சாக விடுகின்றனர். மரணம் நெருங்கி விட்டது. எப்படி துடிக்கிறார்! எத்தனை துன்பம்! மனதில் துளியும் வெறுப்பு இல்லை, துளியும் கோபமில்லை. அன்பு மட்டுமே பொங்கி எழுகிறது. மைத்திரியே பொங்கி வழிகிறது. கருணையோ கருணை நிரம்பி வடிகிறது. இக்கருணை கூட யார் மீது? தனது பக்தர்கள் மீதல்ல, இந்நிலைக்கு அவரை ஆளாக்கிய அதே மக்கள் மீது. அவர்கள் ஏதும் அறியாதவர்கள், பாவம். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். தாங்கள் செய்த இப்பாவத்தின் பலன்களை அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கட்டும். அவர்கள் தங்கள் பாவத்தின் தண்டனையை அனுபவிக்காதிருக்கட்டும். மகான்களிலேயே மிகவும் உயர்ந்தவர். இப்படி ஒரு மகான் உண்டா? இப்படிப்பட்டவரிடம் நமக்கு பக்தி ஏற்படுகிறது என்றால் அவருடைய குணங்களில் எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை, எத்துணை சேவை மனப்பான்மை, அதில் சிறிதளவாவது நம்மிடம் ஏற்பட்டால் நாம் உண்மையிலேயே இயேசுவின் பக்தர்கள்தான். இல்லையெனில் எதற்கு பக்தர்களாவது? இவ்வாறே ஒருவர் முகமது நபியின் பக்தராகிறார். மிகவும் நல்ல விஷயம். மகான் அல்லவா, நல்ல மனிதர். பக்தி ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவரின் குணங்களை நினைவில் கொள்வதில்லை. அவர் குணங்களை நினைவில் கொள்வோம். எப்படிப்பட்ட மனிதர் அவர்! அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. அனைத்து மக்களும் அவருடைய போதனைகளை ஏற்கவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டனர். சிலர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டனர். சிலர் ஏற்கவில்லை. ஏற்காதவர்களின்பால் அவர் வெறுப்புறவில்லை. ஏற்காதவர்கள்பால் சிறிதளவு கூட வெறுப்போ கோபமோ இல்லை. ஏற்றுக்கொள்பவர்கள் மீது அதிகமான அன்பும் ஏற்காதவர்கள் மீது வெறுப்பும் கொண்டிருந்தால்
முகம்மது நபி நபிகள் நாயகமாகவே இருந்திருக்க முடியாது அல்லவா? தனது வீட்டிலிருந்து தினமும் நமாஸ் படிக்க மசூதி செல்வது வழக்கம். வழியில் ஒரு வயதான பாட்டியின் வீடு இருந்தது. பாட்டிக்கு நபிகள் மீது வெறுப்பு. இவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அனைத்தும் தவறு. அவளுக்கு தனது பழைய பரம்பரையின் மீது மிகுந்த பற்று. இஸ்லாமை அவள் ஏற்கவில்லை. இப்போது என்ன செய்வது? இந்த கிழ வயதில் என்னதான் செய்ய முடியும்? முகமது நபிகள் மசூதி செல்ல தனது வீட்டை கடக்கும் நேரம் பார்த்து கூடையில் குப்பைகளை சேகரித்து வைத்து தாழ்வாரத்தில் தயாராக அமர்ந்திருப்பார். அவர் தன் வீட்டுக்கு கீழாக செல்லும் சமயம் பார்த்து சரியாக அவரது தலையில் கொட்டி விடுவார். அவரோ புன்முறுவல் புத்தபடி தனது ஆடைகளில் உள்ள குப்பைகளை தட்டியபடி சென்று விடுவார். மசூதி சென்று நமாஸ் படித்துவிட்டு வந்து விடுவார். இதுவே தினமும் நடந்தது. சிறிதளவு கூட கோபம் கொண்டதில்லை. ஒரு நாள் மசூதி செல்லும்போது அக்கிழவியின் குப்பை தன் மீது விழாததைக் கண்டார். என்ன ஆயிற்று? கிழவி இன்று குப்பை ஏன் போடவில்லை? நேராக அவள் வீட்டிற்குள் செல்கிறார். அம்மா, நீ சேமமாக இருக்கிறாயா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? இன்று எப்படி மறந்து விட்டாய்? எவ்வளவு கருணை! இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவரின் பாலும் எவ்வளவு கருணை! இஸ்லாமை எதிர்ப்பவரின் மீதும் கருணை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிடமும் அதே கருணை. இருவரிடமும் அதே அளவு கருணை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி. மசூதியில் மக்கள் நமாஸ் படித்து கொண்டிருந்தனர். ஒரு சகோதரர் நமாஸ் படிக்க வந்தார். பாவம், அவர் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்திருக்கலாம். நமாஸ் படிக்க ஆரம்பித்தவுடன் அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டியதாகி அடக்க முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? அங்கேயே மசூதியின் ஒரு மூலையில் அமர்ந்து சிறுநீர் கழித்து விட்டார். மக்கள் கம்பை எடுத்துக்கொண்டு மசூதியை அசுத்தப்படுத்தியதற்காக அவரை அடிக்கச் சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி, பாவம், அவருடைய குற்றமில்லை, நோயாளி அல்லவா என கூறி வாளியில் தண்ணீர் கொண்டு சென்று தானே சுத்தப்படுத்துகிறார். எவ்வளவு கருணை உள்ளம் பாருங்கள்! அவரை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் நம்மிடம் சிறிதளவும் கருணை இல்லை, சிறிதளவும் நல்லெண்ணமில்லை. ஒருவருக்கொருவரிடையே அன்பு சிறிதும் இல்லையே. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? தர்மத்தின் பேரால் எங்கோ திசை மாறிவிட்டோம். தர்மத்தை சரியாக புரிந்து கொண்டால் நன்மை தானாகவே வர ஆரம்பிக்கும். ஒருவருக்கு சத்குரு நானக் தேவரின்பால் பக்தி ஏற்படுகிறது. மிக்க நன்மை தரும் விஷயம். ஆனால் புரிந்து கொண்டால்தான் நன்மை உண்டாகும். அவர்பால் தோன்றியுள்ள விசுவாசத்தை, பக்தியை சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் நன்மை கிடைக்கும். அவர் சொல்கிறார், கிம் சச்சியாரா போவியே, உண்மை உள்ளவராக இருங்கள். நாம் சத்தியவானாக ஆகும் செயல்களை புரிவதில்லையே. அவர் சொல்கிறார், थापिया न जाई कि तन हुई अपो आप निरंजन सोई. சத்தியத்தின் மீது எதையும் திணிக்க இயலாது. நாம் விரும்புவது போல எதையும் உருவாக்கவும் முடியாது. உண்மையை கடைபிடித்தபடி சென்றால் கண்ணுக்கு புலப்படாத பரம சத்தியம் தானாகவே வெளிப்பட்டு தோன்றும். எதுவும் நாம் செய்வதில்லையே. அவர் சொன்னவற்றில் எதை நாம் செய்கிறோம்? எங்கே வழி தவறிவிட்டோம்? அவருடைய குணங்களை நினைவில் வைப்போம். இவர் மகான்களில் மிகவும் உயர்ந்தவர். சாதாரண மகான் அல்ல. எத்தனையோ பிறப்புகளாக மகானாகி கொண்டே வந்தார். ஒருவர் ஒரு பிறப்பில் மகானாகிவிட முடியாது. இப்பிறப்பில் சிறிய வயதிலேயே மகானாக இருந்தார். தந்தை அவரை வயற்காட்டிற்கு பறவைகளிடமிருந்து தானியத்தை காக்கும் பணிக்கு அனுப்பிவிட்டார். கையில் கம்பு மற்றும் கல் சகிதம் அனுப்பி பறவைகள் வந்தால் விரட்டி அடிக்குமாறு கூறப்பட்டார். வயல்வெளிக்கு சென்று அமர்கிறார். பறவைகள் சாப்பிட வருகின்றன. அன்பு பொங்குகிறது, கருணை பொங்குகிறது அப்பறவைகள் மீது. हर जी की चिड़िया ओ हर जी का खेत ओ खा मेरी चिड़िया भर भर पेट. ஹரிபகவானின் பறவைகள். ஹரிபகவானின் வயல். பறவைகளே பறவைகளே, வயிறு நிறைய உண்ணுங்கள். இவரே குருநானக் மகான், அன்பு மற்றும் கருணையின் வடிவம். அவ்வயலில் நிறைய விளைச்சல் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இது அதிசயமான விஷயமல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் நியதி இது. எப்போது ஒரு மனிதரின் உள்ளிருந்து தர்மத்தின் அலைகள் வெளிப்படுகிறதோ, கருணையின் அலைகள் வெளிப்படுகிறதோ, அன்பின் அலைகள் வெளிப்படுகிறதோ, அப்போது அருகில் உள்ள சுற்றுப்புற சூழ்நிலை முழுவதும் தர்மத்தால் நிறைந்துவிடும்.
தர்மத்தால் நிறைந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தானாகவே பயிர்கள் நிறைய விளைந்தன. அந்த நிலை வர வேண்டுமல்லவா? மனதில் கருணை உதிக்க வேண்டும். எவ்வளவு கருணை! நம் நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்று காலமெல்லாம் தர்மத்தை கற்பித்து வந்தார். அந்நாட்களில் பயணம் செய்வது, சுற்றுவது எவ்வளவு கடினம்! இன்றோ மிகவும் எளிதாகிவிட்டது. எங்கேயெல்லாமோ சென்று தர்மத்தை கற்பித்தார். மக்களின் நன்மைக்காக, பதிலுக்கு எதையும் பெறுவதற்காக அல்ல. அவர் மேலும் ஒரு மிகப்பெரிய காரியமாற்றினார். கபீரும் நானக்கும் இணைந்து மிகப்பெரிய காரியமாற்றினர். 2500 ஆண்டுகளுக்கு முன் பாரதத்தில் ஒரு மிகவும் நல்ல பரம்பரை இருந்தது. இப்பரம்பரையின்படி வீடு வாசலை துறந்து துறவி ஆவார்கள். அவர்கள் தங்கள் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தர்மத்தை கற்பித்து வந்தனர். மக்கள் தரும் உணவை உண்ணும் இவர்கள் வேறு எப்படி தங்கள் கடனை அடைக்க இயலும்? இது அவர்களது கடமை. ஆனால் அதே சமயம் குடும்பஸ்தனாக இருந்து கொண்டே துறவியாகவும் இருக்கும் ஒரு பரம்பரை இருந்தது. வீட்டில் இருந்து கொண்டே துறவியாகி இவர்கள் தர்மத்தில் நிலைபெற மக்களுக்கு சேவையாற்றினர். இப்பரம்பரையை இவர்கள் ஆரம்பித்து வைத்தனர். வீட்டை விட்டிருக்க முடியும். வீட்டின் மேல் விருப்போ பற்றோ இவர்களிடம் இருக்கவில்லை. ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருவர் மகானாக முடியும் எனும் லட்சியத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. இவ்வாறுதான் இல்லற மகான்கள் தோன்றினர். இல்லற சாதுக்கள் என்பதால் மக்களுக்கு சுமை இல்லை. ஒருமுறை அநேக துறவிகள் வாழும் இடத்துக்கு அங்கு சில காலம் இருக்கலாம் என எண்ணி சென்றார். அங்குள்ள துறவிகள் தங்களின் அறிவுக்கு எட்டியபடி ஒரு கோப்பை நிறைய நிரம்பி வழியும் அளவு பால் நிரப்பி அனுப்பினார்கள். அதற்கு இவர் அதில் ஒரு பூவின் இதழ் ஒன்றை வைத்து திருப்பி அனுப்பினார். என்ன இது? அவர்கள் தங்களிடம் இடம் இல்லை என்பதை பாருங்கள், இக்கோப்பை முழுவதும் நிரம்பி உள்ளது என தெரிவித்தார்கள். இவர் பதிலுக்கு, இப்பூவின் இதழ் எப்படி ஒரு பாரமாக அமையாதோ அவ்வாறே நானும் தங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன் என தெரிவித்தார். இல்லறவாசிகள் யாருக்கும் சுமையாக இருப்பதில்லை. தனது வாழ்க்கை தேவைகளை தன்னிடம் வைத்திருப்பார். சமூகத்தின் மீது சுமையாக இருப்பதில்லை. இவ்வாறு குடும்பஸ்தனாக இருந்து துறவி போல் மக்களுக்கு எப்படி சேவையாற்றுவது என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எவ்வளவு சிறந்த லட்சியத்தை நிறுவினார்! 10 குருக்கள், குருநானக் வரை 10 பேரும் குடும்பஸ்தர்கள். இவ்வாறு இந்தியாவிற்கு ஒரு மிகவும் நல்ல லட்சியத்தை தந்தனர். துறவியாக வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. துறவியாவது அவரவர் விருப்பம். வீடு வாசலை விட்டு துறவி ஆகின்றனர். தியாகியான இவர்களை நாம் வணங்குகிறோம், நன்கு மதிக்கிறோம். ஆனால் குடும்பஸ்தர்களும் அவ்வாறு ஆக வேண்டுமல்லவா? குடும்பஸ்தர்கள் திருந்தாமல் சமுதாயம் எப்படி திருந்தும்? துறவி, ஒரு நல்ல துறவி ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து தானே வருவார். இல்லறவாசிகள் அனைவரும் அற்பமானவர்களாக இருந்து ஒழுக்கமும் நன்னடத்தையும் இல்லாமல் தர்மத்தையே அறியாதவர்களாக இருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல துறவி தோன்றுவார். அவர் நம் அனைவரையும் திருத்துவார் என்று எப்படி எதிர்பார்ப்பது? குடும்பஸ்தர்கள் திருந்த வேண்டும். எவ்வளவு பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்தனர்! துறவிகளாகவும் மகா புருஷர்களாகவும் ஆன இவர்களை நாம் கடவுள் என்றோ பரமாத்மா என்றோ அல்லது எந்த பெயரை சொல்லியும் அழைக்கலாம். அவர்களின் குணங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களின் குணம் யாது? அக்குணங்களை நினைவுபடுத்தி அக்குணங்களை நம்மிடமும் வருகிறதா இல்லையா என பார்ப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அந்த குணங்களை நம்முள் வளர்க்க முயற்சி செய்வோம். அவ்வாறே புத்தர் மீது ஏற்படும் பக்தியும். புத்தர் மீது ஏற்படும் பக்தி மிகவும் நன்மை தரக்கூடியது. ஆனால் விழிப்புணர்வு இல்லாவிடில் என்ன செய்கிறோம்? பின் பக்தியை கெடுத்து விடுகிறோம். காலை எழுந்ததும் பாராயணம், புத்தங் சரணங்கச்சாமி, புத்தங் சரணங்கச்சாமி, புத்தங் சரணங்கச்சாமி. 3 முறை புத்தங் சரணங்கச்சாமி என பாராயணம் செய்துவிட்டேன் அல்லவா? நாம் புத்தரிடம் சரணம் அடைந்து விட்டோம். இன்று நாள் முழுவதும் நமக்கு விளக்குத்தான். ஓப்பன் லைசன்ஸ். எது வேண்டுமானாலும் செய்யலாம். எத்தனை கெட்ட காரியங்களையும் செய்யலாம். ஒழுக்கத்தையும் நல்ல நடத்தையும் முறிக்கலாம். எதுவும் செய்யலாம். முடிவாக உமது பாதம் தஞ்சம் ஏன் அடைந்தோம்? நீரே எமக்கு முக்தி அளிப்பீரல்லவா? பைத்தியக்காரத்தனம். புத்தன் சரணங் கச்சாமி என்றால் என்ன? ஏன் கௌதம சரணங் கச்சாமி என சொல்ல விடவில்லை? புத்தன் சரணங் கச்சாமி. ஏன் கௌதம் இல்லை? போதி இல்லாமல் கௌதம் என்ன? போதி, அதாவது ஞானம் வந்தது, புத்தரானார். எனவே
சரணம் புகுவது போதியில். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கும் வரட்டும். நமக்கு ஞானம் பிறக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதுவும் செய்யவில்லை. பின் எதற்காக அடைக்கலம், எதற்காக சரணம் அடைகின்றோம்? இவ்விஷயத்தை மறந்து தவறான பாதையில் அல்லவா செல்கிறோம்? மக்கள் பின்னாளில் இதை கெடுத்து விடுவார்கள், தர்மத்தின் பெயரால் ஒரு மதத்தை உருவாக்கி விடுவார்கள் என அவர் மிகவும் வெளிப்பாகவே இருந்தார். எனவே நீங்கள் வணக்கம் செய்வது யாருக்கு என்பதை அடிக்கடி விளக்கினார். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. யார் அரகந்த் ஆகிவிட்டனரோ, உண்மையில் தானாகவே புத்தர் ஆகிவிட்டனரோ அவர்களுக்கு வணக்கம். இப்போது ஒருவர் ஆகிவிட்டார். அவர் கௌதமராயிருந்தாலும் சரி, வேறு யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் இந்நிலையை அடைந்தவர்களை நான் வணங்குகின்றேன். எந்த மதங்களிலும் எந்த வேலிக்குள்ளும் கட்டுண்டு விடுவதில்லை. நான் குணங்களை ஏற்றுக்கொள்பவன், குணங்களை ஏற்று அவ்வழியில் செல்பவன். எனவே பல தடவையும் கூறினார். ये च बुद्ध अतीताच ये च बुद्धाय नागत पच्चुपन्नाच ये बुद्ध अहं वन्दामि सर्वदा. புத்தருக்கு எப்படி மரியாதை செய்வது? ஏச்ச புத்தா அதீதாச்ச. பழைய காலங்களில் முன்னதாகவே எத்தனையோ புத்தர்கள் இருந்துள்ளனர். அடிக்கடி அவர் கூறுவது நான் தான் புத்தன் என்றில்லை. புத்தராவது எனது தனிப்பட்ட உரிமை அல்ல. எனக்கு முன்னதாக எத்தனை பேர் ஆயினரோ, இன்றும் இருக்கின்றனரோ, நாளையும் எத்தனை பேர் புத்தர் ஆவரோ தெரியாது. யாரிடம் ஞானம் பிறக்கிறதோ, போதி பிறக்கிறதோ அவர் புத்தராகிவிட்டார். எனவே ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய சொத்து அல்ல. ஒருவர் மட்டுமே புத்தர் ஆகலாம் என்பதில்லை. எனவே இதற்கு முன்னதாக தோன்றிய புத்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறுகிறேன். இன்று இருக்கின்ற புத்தர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இனி புத்தராக இருப்பவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இப்படி செய்தால் சிக்கிக்கொள்ள மாட்டார் அல்லவா? எந்த மதங்களிலும் பிரிவிலும் சிக்க மாட்டார். பக்தி மற்றும் பூஜையை கொண்டு தர்மம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாயிருந்தார். எனவே பூஜை எப்படி செய்ய வேண்டும், புத்தரை எப்படி பூஜிக்க வேண்டும் என புரிய வைத்தார். इमाय धम्मानुधम्म पटिपत्य बुद्धं पूजेमि. இவ்வாறு தான் புத்தருக்கு பூஜை செய்கிறேன். எப்படி? தம்மானு தம்ம. ஸ்தூல தர்மத்திலிருந்து சூட்சும தர்மம் வரை, அதாவது சீலத்திலிருந்து சமாதி, பிரக்ஞா, நிர்வாண நிலை வரை தர்மத்தின் முழு பாதையையும் கடைபிடித்து நடக்கிறேன். அவ்வழியில் செல்கிறேன். இது புத்தருக்கு தரும் மரியாதை. நமது தந்தை தாய்க்கு தரும் மரியாதை என்பது அவர்கள் காட்டும் பாதையில் செல்வதுதான். குருவுக்கு தரும் மரியாதை அவர் காட்டிய பாதையில் செல்வதுதான். அப்படி செல்லாமல் மரியாதை செய்கிறோம். பூக்களால் அர்ச்சித்து தீபங்கள் ஏற்றி ஆரத்தி காட்டிவிட்டோம், அவர் மகிழ்ந்து விட்டார், நமது வேலை நடந்துவிடும் என நினைக்கிறோம். தீபம் ஏற்றுவது, தூபம் போடுவது இவற்றில் தவறு இல்லை. விக்கிரகம் செய்விப்பதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அவை அனைத்தும் குணங்களை நினைவில் வைப்பதற்காகவே. அப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடம் வருகிறதா இல்லையா? புத்தரிடம் பக்தி ஏற்பட்டால் புத்தரின் இக்குணங்கள் நம் முன்னே வர வேண்டும். என்ன குணங்கள்? इमाय धम्मानुधम्म पटिपत्य बुद्धं पूजेमि. इत्यपिसो भगवा अरहं सम्मा सम्बुद्धो विद्याचरण संपन्नो सुगतो लोकविदु अनुत्तरो पुरुषधम्म सारथि सत्ता देव मनुष्यानं புத்தோ பகவாதி. ஒருவர் புத்தராகிவிட்டால் இக்குணங்கள் நிச்சயம் அவரிடம் இருக்கும். யார் புத்தரானாலும் இக்குணங்கள் இருக்கும். ஈதிபிசோ பகவா, அவர் பகவான் ஆகிவிடுவார். 25 நூற்றாண்டுகளில் மொழி மாறிவிடுகிறது. சொற்களின் பொருளிலும் மாற்றம் வந்து விடுகிறது. பகவான் என்ற சொல்லின் இன்றைய பொருள் கடவுள், பரமாத்மா என்று ஆகிவிட்டது. அந்நாட்களின் இலக்கியத்தை படித்ததன் மூலம் பகவான் என்ற சொல்லின் அர்த்தம் தெரிந்தது. பக்க ராகோ, பக்க தோஷோ, பக்க மோகோதி பகவா. யாருடைய விருப்பு முழுவதுமாக நீங்கிவிட்டதோ, யாருடைய வெறுப்பு முழுவதுமாக நீங்கிவிட்டதோ,
யாருடைய மோகம் முழுமையாக விடைபெற்று விட்டதோ அவரே பகவான் ஆகிவிடுகிறார். அவர் முக்தி எனும் செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறார். அவரே பகவான். எனவே யார் ஒருவன் தனது விருப்புகளையும் வெறுப்புகளையும் மோகத்தையும் விட்டொழித்து விடுகிறானோ அவனே முக்தி அடைகிறான். நாமும் சிறிதளவாவது விருப்புகளையும் வெறுப்புகளையும் மோகத்தையும் விட்டொழித்தாலே அவரது பக்தன் என கூறிக்கொள்ளலாம். உண்மையான பக்தி அவரிடம் ஏற்பட்டது எனலாம். இல்லையெனில் பக்தி என்ற பெயரில் பெரிய ஏமாற்று வேலையாகிவிடும். எனவே மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். நம் பக்தி களங்கம் உள்ளதாக ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முற்றிலும் களங்கமில்லா பக்தி. அரஹந்த் என்றால் என்ன? அரி என்றால் எதிரி, ஹந்த் என்றால் கொன்று விடுவது. யார் தனது எதிரிகளை கொன்று விட்டாரோ, கொலை செய்து விட்டாரோ அவரே அரஹந்த். அகிம்சையின் பூஜாரியான இவர் யாரை கொல்ல முடியும்? யாரை கொலை செய்ய முடியும்? யார் நமது எதிரிகள்? வெளியே உள்ள எவரும் நம் எதிரி அல்ல. எதிரிகள் நம் உள்ளே இருக்கின்றனர். உள்ளே உள்ள வாசனைகள், அழுக்குகளே நம் எதிரிகள். நமக்கு எத்தனை துன்பங்கள் விளைவிக்கின்றன, எவ்வளவு கஷ்டங்கள்! இவற்றால் இந்த எதிரிகளை அழித்து இவற்றை முடிவுக்கு கொண்டு வந்தால் அரஹந்தராக முக்தராக ஆகலாம். சம்மா சம்புத்தோ, சரியான முறையில் சம்புத்தர் ஆகிவிட்டார். சம்புத்தராகிவிட்டார். சுயமாகவே புத்தராகிவிட்டார். சுயம்பு, தானாகவே முயன்று புத்தரானவர். தானே தர்மத்தின் பாதையில் நடந்து யாருடைய தயவும் இல்லாமல் ஞானம் அடைந்தவர். மற்றவர்கள் தயவால் யாரும் ஞானம் அடைவதில்லை. தானே உழைக்க வேண்டும், தானே தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும். அப்படி செய்தால் சம்மா சம்புத்தோ விஜ்ஜா சரண சம்பன்னோ, சீலத்தில், சமாதியில், ஞானத்தில், கல்வியில், நடத்தையில் எல்லாவற்றிலும் முற்றிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டார். சுகத்தோ, அவருடைய ஒவ்வொரு செயலும் இனிமை நிறைந்தது. உடலால், வாக்கால், மனதால் எதை செய்தாலும் நல்லதாகவே அமையும். என்ன பேசுகிறார்களோ அதையே செய்வார்கள், என்ன செய்கிறார்களோ அதையே பேசுவார்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்காது. யதாவாதி ததாகாரி, யதாகாரி ததாவாதி. எனவே அவர்களை ததாகதர் என அழைக்கின்றனர். சொல்லும் செயலும் வேறுபாடற்று திகழும். இல்லாவிடில் பெரிய பெரிய உபதேசங்களை செய்வர், அதை தங்கள் வாழ்க்கையில் அனுசரிக்காது இருப்பர். அப்படி நடப்பதில்லை. புத்தராகும் ஒருவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருக்கும். உபதேசம் செய்யும் எதையும் தாங்கள் பின்பற்றிய பின்பே உபதேசிப்பர். லோகவிது, அனைத்து லோகங்களையும் அறிந்தவர். இந்த நிலையை அடைந்த ஒருவர் அனைத்தும் அறிந்தவராக விளங்குகிறார். அவர் அறியாத எதுவும் இருப்பதில்லை. லோகங்கள் என்றால் என்ன? நமது 3.5 கையளவு உடலினுள் அனைத்து லோகங்களும் உள்ளன. இதிலேயே நரகலோகம், மிருகலோகம், மனிதலோகம், தேவலோகம், பிரம்மலோகம் அனைத்தும் உள்ளன. இப்பயிற்சியை செய்ய செய்ய அனைவருக்கும் இது அனுபவம் மூலம் புலனாகும். எல்லா உலகங்களின் அனுபவம் உள்ளேயும் பின் வெளி உலகம் பற்றியும் முழுமையாக தெரிந்துவிடும். இதுவே லோகவிது. தவறான பாதையில் செல்பவர்களுக்கெல்லாம் அனுத்தரோ புருஷதம்ம சாரதி, பாதை தவறிய தனது குதிரையை சரியான வழிக்கு கொண்டு வரும் தேர்ப்பாகன் போன்றவர். இவ்விதமாக வழி தவறி தர்மத்தை பற்றிய உண்மையை மறந்து தர்மத்தையும் கெடுத்து தர்மத்தின் பெயரால் மத சம்பந்தமான சடங்குகளை செய்வதில் ஈடுபட்டு தர்மத்தின் பெயரால் மத நம்பிக்கைகளை ஏற்று சென்று கொண்டிருக்கும் இம்மக்களை தர்மத்தின் பாதைக்கு கொண்டு வரும் ஒரு சாரதியின் வேலையை செய்பவர். தவறான வழி செல்லும் குதிரையை சரியான வழியில் செல்ல வைப்பது போன்று தவறான வழியில் செல்லும் மனிதர்களை சரியான வழியில் செல்ல வைக்கும் வேலையை செய்பவர். மேலும் செய்து கொண்டிருப்பவர் மிகுந்த அன்புடன் செய்து கொண்டிருப்பவர், மிகுந்த கருணையுடன் செய்து கொண்டிருப்பவர். சத்தா தேவ மனுஷானங், கற்பிப்பவர், கற்றுக் கொடுப்பவர். மிகுந்த அன்புடன் தம்மத்தை கற்றுக் கொடுப்பவர். தனது 35வது வயதில் இம்மனிதர் ஞானம் பெற்றார். 80வது வயதில் இவ்வுடலை நீத்தார். இடையில் உள்ள 45 வருடமும் எல்லா நேரமும் முழுக்க முழுக்க மக்கள் சேவையே செய்து வந்தார். தனக்கு நன்மை கெட்டுவிட்டது, முக்தி அடைந்து விட்டார், இனி புதிய பிறவி ஏற்படாது, எனக்கு என்ன தேவை? இவ்வுலகம் அவரவர்களின் செயல்களால் துக்கத்தை அடைகிறது. நாம் இமாலயம் சென்று நமது தவத்தை செய்வோம், அமைதியாக இருப்போம் என்றெல்லாம் இல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களின் நலனுக்காக, முழு வாழ்க்கையையும் மக்கள் நலனுக்காக வாழ்ந்தார்.
இரவு அதிகபட்சம் அரை ஜாமம் 1.5 மணி நேரம் உடலுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக படுத்திருப்பார். மற்ற எல்லா நேரமும் மக்கள் சேவையே. எவ்வளவு கருணை! தனது மரணத்திற்கு பூரண முக்திக்கு 3 மாதங்களுக்கு முன் அறிவிக்கிறார். 3 மாத நிறைவில் வரும் வைசாக பௌர்ணமி அன்று பௌர்ணமி முற்று பெறும்போது இவ்வுடலை விட்டு விடுவேன். யாத்திரை செய்து கொண்டே வந்து குஷி நகரத்திற்கு வெளியே ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிறார் பௌர்ணமி இரவு. அவருடைய உதவியாளர் ஆனந்தர் அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். காலையில் விடியும் சமயத்தில் அவர் தனது உயிரை விட்டு விடுவார். திடீரென்று ஆனந்தரின் மனதில் தோன்றுகிறது, இந்த குஷி நகரத்தில் அவருக்கு எத்தனையோ பக்தர்கள், அவரை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிய வரும்போது நமது நகரின் மிக அருகில் பகவான் வந்து உயிர் விட்டிருக்கிறார். இந்த ஆனந்தர் நமக்கு தெரிவிக்கவில்லையே. தெரிவித்திருந்தால் நாம் சென்று நமது கடைசி வணக்கத்தை தெரிவித்திருக்கலாமே. அவரை கண்ணால் கண்டு அவரிடமிருந்து ஏதேனும் கற்றிருக்கலாம், அல்லது அவருடைய மைத்திரியையும் கருணையையும் பெற்றிருக்கலாமே என கருதக்கூடும் என்று எண்ணி பார்த்த ஆனந்தர் மக்களுக்கு தெரிவிப்பதை தமது தர்மமாக எண்ணினார். நகருக்குள் சென்று பகவான் மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளார், நாளை காலையில் தனது உயிரை விட்டு விடுவார் என சொல்லிவிட்டு வந்தார். மக்களின் கூட்டம் வர ஆரம்பித்தது. கூட்டமோ கூட்டம். எனவே வரிசையில் வந்து தங்கள் முறை வந்தவுடன் வணங்கி சென்று விடுங்கள், வணங்கி சென்று கொண்டே இருங்கள் என்று எல்லோருக்கும் தெரிவித்தார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி சமாளிப்பது? நேரம் சிறிதளவே இருக்கிறது. 5-10 நிமிடங்களில் சூரிய உதயம் நிகழும். இவர் தனது உயிரை விட்டு விடுவார். இப்பொழுது அக்கூட்டத்தில் முன்னே உள்ள ஒரு மனிதன் நகரவில்லை. நான் வணக்கம் மட்டும் செலுத்த வரவில்லை. நமது உடல் எப்படியோ அப்படி அவரது உடலும். அதை வணங்கி என்ன செய்வேன்? நான் அவரிடம் தர்மம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய வித்தையை தன்னுள் கொண்டுள்ள இம்மனிதர் சென்ற பின் அவரை போல் உங்களால் கற்பிக்க இயலுமோ இயலாதோ தெரியாது. எனக்கு அவரிடமே கற்க வேண்டும் என்று அவன் கூறினான். அதற்கு ஆனந்தர், அவர் உடலை விடும் நேரம் இது, அவருக்கு கஷ்டத்தை தராதே. தர்மத்தை கற்கும் நேரம் இதுவல்ல. நீ வணங்கி செல்ல வேண்டுமெனில் செல், இல்லையெனில் மற்றவர்களுக்கு வழிவிடு, மற்றவர்களை வரவிடு என்றார். அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர்கள் பேசியது பகவானின் காதில் விழுகிறது. ஒருவன் கங்கை அருகில் வருகிறான். தனது தாகத்தை தணிக்க நீரருந்த கங்கையின் அருகில் வருகிறான். அவன் கை தடுக்கப்படுகிறது. கங்கையை வணங்கிவிட்டு செல் என கூறப்படுகிறது. அப்போது கருணையால் கங்கையே பொங்கி வழிந்ததென பகவான் கூறுகிறார், ஆனந்தா, அவனை தடுக்காதே. பாவம் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறான். என் அருகில் வரவிடு. நான் இவனுக்கு தர்மத்தை கற்பிக்கிறேன். உயிர் பிரியும் சமயத்திலும் தர்மத்தை கற்பிக்கிறார். எவ்வளவு கருணை! எவ்வளவு கருணை! பதிலுக்கு எதையும் பெறுவதற்காக அல்ல. நமது பேரில் ஒரு மதம் தோன்றட்டும், மக்கள் தங்களை பௌத்தர் என்று சொல்லிக் கொள்ளட்டும், கோவில் கட்டி அதில் நம்மை பூஜிக்கட்டும். அப்படியெனில் அவர் புத்தர் அல்ல. உலகம் சேமம் பெற வேண்டும். எப்படி மக்கள் நன்மை அடைவார்கள்? எப்படி மக்களுக்கு உண்மையான பாதை கிடைக்கும்? எப்படி முக்திக்கான வழி கிடைக்கும்? இந்த கருணையால் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். அப்படிப்பட்ட புத்தரின் பக்தர் என கூறிக்கொண்டு நம்மிடம் சிறிதளவும் கருணையோ சேவை மனப்பான்மையோ இல்லாவிட்டால், மற்றவர்களின்பால் வெறுப்பு, துவேஷம் மற்றும் பகைமையே பாராட்டினால் அது எத்தகைய பக்தி? மனதில் அன்போ கருணையோ பரிவிரக்கமோ பெருகவில்லை எனில் நமக்கு என்ன ஆயிற்று? எந்த பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்? பக்தியை மறந்துவிட்டோம். அதற்கு தவறான அர்த்தம் செய்து கொண்டுள்ளோம். குணங்களை நம்மில் வளர்த்து கொள்வதே உண்மையான பக்தி ஆகும். இவ்வாறே தர்மத்தின் மீது பக்தி கொண்டால் மட்டுமே தம்மங் சரணங் கச்சாமி என கூறுங்கள். தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது என்ன என்று விளக்கினார். தர்மத்தின் பொருள் பௌத்த தர்மம் அல்ல, இந்து தர்மம் அல்ல, ஜைன தர்மம் அல்ல. தர்மத்தின் பொருள் தர்மமே. தர்மம் எல்லை இல்லாதது. தர்மத்தை பௌத்தம் என்றோ இந்து என்றோ முஸ்லிம் அல்லது கிறிஸ்தவம் என்றோ ஆக்கினால் குறிப்பிட்ட மக்களுக்கு என்று சுருங்கிவிடும். தர்மம் என்பது அளவற்றது. இயற்கையின் சட்டம், உலக நியதி, அனைவருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. மிகவும் மகத்துவம் வாய்ந்த தர்மத்தை இப்படி சிறுமைப்படுத்துவதா? வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை கற்பித்தார். பௌத்த தர்மம் என்ற சொல்லை அவர் எங்கும் பயன்படுத்தவில்லை. தன்னை பின்பற்றியவர்களையும் அவர் பௌத்தர்கள் என அழைக்கவில்லை. அவர்களை தர்மவான் என்றே அழைத்தார்.
தம்மிகோ தம்ம பாதையில் செல்பவர்கள், தம்மிகோ தம்மட்டோ தர்ம பாதையில் சென்று தர்மவான் ஆகின்றனர். நன்மை ஏற்பட மக்களை தர்மவான் ஆக்குகிறார். எனவே தர்மத்தை புரிந்து கொண்டு அதன் வழி நடப்போம். மதம் சார்ந்த தர்மம் அல்ல, எல்லோருக்கும் பொதுவானதும் எல்லோருக்கும் பயன் தருவதும் எதுவோ அதுவே தர்மம். யார் அதை பின்பற்றினாலும் அவர்களுக்கு நன்மையே உண்டாகும். அந்த தர்மத்திற்கு சில குணங்கள் இருக்கின்றன. அது என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஸ்வக்காதோ பகவதா தம்மோ சந்திட்டிகோ அகாலிகோ ஏஹி பஸ்திகோ ஓப்பனேயிகோ பச்சத்தங் வேதிதப்போ விந்யுஹீதி. ஸ்வக்கதோ தர்மம் உண்மையிலேயே தர்மமாக இருக்குமாகில், சுத்தமான தர்மமெனில் மிகவும் நன்றாக விளக்கப்பட்டிருக்கும். நன்றாக விளக்கப்படவில்லை, சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்படி புதிர்களாக இருக்கின்றன. அப்படியானால் மக்கள் எப்படி பயன்பெற முடியும்? மக்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? எனவே மிகவும் எளிதான மொழியில் மிக மிக எளிதான வார்த்தைகள் மூலம் தர்மம் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அது தர்மம். எனவே ஸ்வக்கதோ பகவதா தம்மோ சந்திட்டிகோ, தர்மம் என்ற உண்மை, இந்த உண்மை நமது அனுபவம் மூலம் உணரப்பட வேண்டும். மற்றவர்களால் அனுபவிக்கப்படும் உண்மை நமக்கு எப்படி உண்மையாகும்? நாம் அதை கற்பனை தானே செய்ய இயலும். நாம் தியானத்தில் அமர்ந்து அவரது அனுபவங்களை கற்பனை தான் செய்ய இயலும். சந்திட்டிகோ தானே பார்ப்பது, நமது அனுபவத்தில் உணரப்படுவதாக இருக்க வேண்டும். அகாலிகோ உண்மையிலேயே தர்மமாக இருக்குமானால் தூய தர்மமாக இருக்குமேயாகில், அதை பின்பற்றுவதால் பலன் கிடைப்பதில், அதன் விளைவு வருவதில் தாமதம் ஏற்படுவதில்லை. இந்த தர்மத்தை பின்பற்றி இதை செய், அதை செய், இந்த சடங்கை செய், நீ செத்த பின்பு உனக்கு இது கிடைக்கும் என யாரும் கூறினால், செத்த பின் கிடைத்ததா இல்லையா என்பதை யார் அறிவார்? இப்போது என்ன கிடைக்கிறது? எதை பின்பற்றியதால் நமது நிகழ்காலம் திருந்தவில்லையோ, எதை பின்பற்றியதால் இவ்வாழ்க்கையில் வளம் இல்லையோ, அதனால் பரலோகம் எப்படி சிறக்க முடியும்? தர்மத்தின் பெயரால் தவறான பாதையில் விழுந்து விட்டோம் அல்லவா? இப்பொழுதே பலன் வர வேண்டும். அகாலிகோ. தர்மத்தின் மற்றொரு குணம் ஏஹி பச்சிகோ, வந்து பாருங்கள், வாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். மக்கள் விபசனா செய்ய வருகின்றனர். 4வது 5வது நாள் கூட ஆவதில்லை, மனதிற்குள்ளே எண்ணங்கள் ஓடுகின்றன. இது மிகவும் நன்றாக உள்ளது, இதை எனது அம்மாவும் செய்ய வேண்டும், இதை எனது தந்தையும் செய்ய வேண்டும், எனது சகோதரன் செய்ய வேண்டும், எனது கணவன் செய்ய வேண்டும், எனது மனைவி செய்ய வேண்டும், எனது மகன் செய்ய வேண்டும். பிறகு நினைவு திரும்புகிறது, நான் மூச்சை அல்லவா உணர்ச்சியை அல்லவா பார்க்க வேண்டும். எண்ணத்தில் மூழ்கிவிட்டோமே. சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் இதே எண்ணம். அவன் செய்தால் நல்லது, அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான், சும்மா இருக்க முடிவதில்லை. உள்ளிருந்து ஏஹி பசிக்கோ, ஏனெனில் அவருக்கு பயன் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தனக்கு நன்மை கிடைக்கும் போது வெறுமனே இருக்க முடிவதில்லை. மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கட்டுமே, மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும். 10 நாட்களின் முடிவில் மற்றவர்களுக்கும் இந்த பயிற்சி கிடைக்க வேண்டும் என நம் மனம் முழுமையாக விரும்புகிறது. அனைவருக்கும் கிடைப்பதில் நான் ஏதாவது பங்காற்ற முடியுமா? நான் தம்ம சேவகராகி ஏதாவது ஒரு முகாமில் சேவை செய்யலாமா? எனக்கு கிடைத்த நன்மை மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டுமே. இப்படி எண்ணம் வரவே செய்கிறது. இதுவே ஏஹி பசிக்கோ, ஓப்பனேயிக்கோ. தர்மம் படிப்படியாக நம்மை முக்தியை நோக்கி இட்டுச் செல்லும். இறுதி இலட்சியம் வரை நம்மை இட்டுச் செல்லும் உயர்ந்த பாதை, ராஜமார்க்கம். திரும்ப வரவேண்டியிருக்கும் குருட்டு பாதை அல்ல. ஒவ்வொரு அடியும் நம்மை முக்திக்கு அருகில் இட்டுச் செல்கிறது. ஆரம்பத்திலும் நலம் பயப்பது, நடுவிலும் நலம் பயப்பது, முடிவிலும் நலம் பயப்பது. சீலத்தை மட்டுமே பின்பற்றினாலும் நன்மை பயக்கும். சமாதியை பயிலும் போது மேலும் நன்மை சேரும். ஞானமும் சேர்ந்துவிட்டால் அளவிட முடியாத நன்மை. நிர்வாண நிலை கிடைத்து விட்டாலோ முற்றிலும் நன்மையோ நன்மையே. ஒவ்வொரு அடியும் நன்மை பயப்பது. இதுவே ஓப்பனேயிக்கோ. பச்சத்தங் வேதிதப்போ விஞ்ஞுஹீதி. ஒவ்வொரு மனிதரும், இதில் ஜாதி எதுவும் கிடையாது. வண்ணம், கோத்திரம், மதம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வர்ணமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், என் நாட்டவரானாலும், எம் மொழி பேசுபவராயினும், எந்த நிறம் வடிவம் கொண்டவராயினும் சரி,
இவ்வழி சென்றால் முக்தியை அடைந்தே தீர்வார். பச்சத்தங் வேதிதப்போ. இந்த உணர்ச்சிகளின் துணை கொண்டு உண்மையை அறிய முடியும். தன்னுள்ளே உள்ள உண்மையை தானே அறிந்து முக்தி நிலை வரை அடைய முடியும். அப்படி முடிந்தால்தான் தர்மம், இல்லையெனில் தர்மத்தின் பெயரால் ஏமாற்றம் ஏற்படாது இருக்கட்டும். இதை புரிந்து தர்ம வழியில் செல்ல வேண்டும். இவ்வாறு சங்கங் சரணங் கச்சாமி என்கிறோம். சங்கம் என்றால் என்ன? மீண்டும் எந்த மதத்துடனும் சம்பந்தமில்லை. எந்த ஜாதியோ கோத்திரமோ தேசமோ வித்தியாசமில்லை. யாராக இருப்பினும் சீலம், சமாதி மற்றும் பஞ்ஞா வழி சென்று தனது மனதை தூய்மைப்படுத்தி கொண்டவர் எவரோ அவரே சங்க. அவர் தன்னுள்ளே போராட்டம் நடத்தி தன்னைத்தானே தூய்மையாக்கிக் கொள்கிறார், முக்தி தேடிக் கொள்கிறார். அவர் சீலம், சமாதி, பஞ்ஞாவை இணைத்து பலப்படுத்தி தன்னை நிர்மலமாக்கிக் கொள்கிறார். அவர் சங்க ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட புனிதர்கள் பலர். அப்புனிதர்களின் சமூகமே சங்க ஆகிவிடுகிறது. சுபட்டிபன்னோ பகவதோ சாவக சங்கோ உஜூபட்டிபன்னோ பகவதோ சாவக சங்கோ நியாயபட்டிபன்னோ பகவதோ சாவக சங்கோ சாமீச்சிபட்டிபன்னோ பகவதோ சாவக சங்கோ. நேரான பாதையில் போகிறார், நேர்மையான பாதையில் போகிறார், உண்மையான பாதையில் போகிறார், தகுந்த பாதையில் போகிறார், ஞான பாதையில் போகிறார், உண்மையான பாதையில் போகிறார், தனது நன்மையை தேடிக்கொள்கிறார். அவரே சங்க ஆகிறார். ஆடைகளை மாற்றிக்கொள்வதால் மட்டும் ஒருவர் சங்க ஆகிவிட முடியாது. தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரா இல்லையா? தூய்மையில் 4 நிலைகள் உள்ளன. முதன் முறையாக நிர்வாணத்தின் தரிசனம் ஏற்படுகிறது. நேரடி அனுபவம், பரம சத்தியத்தின் நேரடி அனுபவம் ஏற்படுகிறது. முதலாவது நிலையை அடைந்து விட்டார். அந்நாட்களில் இந்நிலையை அடைந்த ஒருவரை சோதாபன்ன என்று அழைத்தனர். ஓட்டத்தில் இணைந்து விட்டவர். இம்மனிதன் முக்தியின் ஓட்டத்தில் இணைந்து விட்டார். இனி உலகத்தின் எந்த சக்தியும் அவரை முக்தி அடைவதிலிருந்து தடுக்க முடியாது. அதிகபட்சம் இன்னும் 7 பிறவிகளே தேவைப்படும். அதற்குள் முக்தி அடைந்து விடுவார், அரகந்த் ஆகிவிடுவார். அவ்வாறே மேலும் மேலும் சென்று முன்னேறி சகதாகாமி ஆகிறார். ஒரே ஒரு முறைதான் இந்த உலகில் பிறப்பெடுப்பார். அதற்கு மேலும் முன்னேறி அனாகாமி ஆகிறார். அவர் இவ்வுலகில் பிறக்கவே மாட்டார். பிரம்மலோகத்தில் அவதரித்து அங்கேயே அதே வாழ்க்கையிலேயே அரகந்தாகி முக்தியும் அடைந்து விடுவார். இனி பிறவியே கிடையாது. இந்நிலைகள் பயிற்சி செய்ய செய்ய அடைய பெறுகின்றன. மனம் எந்த அளவு தூய்மையானதாக ஆகிக்கொண்டே போகுமோ அதற்கேற்ற நிலைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போது உண்மையிலேயே நமது பக்தியும் பலமடையும். இப்பாதையில் செல்பவர்கள் அடையும் நன்மைகளை பார்த்து நம் மனதிலும் பக்தி உதிக்கட்டும். நாமும் இவ்வழி சென்றால் பக்தி மிகவும் பலம் பெறும், மிக்க நன்மை ஏற்படும். இது நமது முதல் நண்பன். இப்பொழுது 2வது நண்பன். அந்நாட்களின் மொழியில் வீரிய என்று அழைத்தனர். அதாவது உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டியிருக்கும், மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும். வேறு யாரோ நம்மை உய்விப்பார்கள் என்ற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் தீவிரமாக உழைக்க வேண்டும். எப்போது நாம் முழு மூச்சுடன் உழைக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது கண்ணுக்கு தெரிவதும் தெரியாததுமாகிய சக்திகள் அனைத்தும் நமக்கு உதவ ஆரம்பிக்கும். ஹிம்மத்தே மரதா மததே குதா. தைரியத்துடன் நடக்க ஆரம்பித்தால் அனைத்து சக்திகளும் நமக்கு உதவி செய்யும். காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். நாம் நமது வேலையை துவங்கியுள்ளோம். மேற்சென்று இதுவும் ஒரு இயற்கை சட்டமே என அறிந்து கொள்வோம். எவ்வாறு நமக்கு உதவி கிடைக்கிறது? மேற்கொண்டு செல்ல செல்ல இது நன்கு புரிய வரும். மிகவும் அதிகமான உதவி கிடைக்கும். ஆனால் நாமே தான் செல்ல வேண்டும், நாமே தான் நடக்க வேண்டும். மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். இப்போது உழைப்பது மட்டுமல்லாது அத்துடன் கூட விவேகமும் இருக்க வேண்டும், ஞானமும் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். தவறான முறையில் உழைக்கக்கூடாது இல்லையா? நமது நாட்டில் ஒரு கதை உண்டு. காசி நகரத்தில் 4 நண்பர்கள் ஒரு பௌர்ணமி இரவு முழுவதும் படகு சவாரி செய்யலாம் என முடிவெடுத்தனர். அனைவரும் பங் எனும் போதைப் பொருளை சாப்பிட்டு படகில் அமர்ந்தனர். போதையை நன்கு ஏற்றிக்கொண்டு படகை ஓட்ட ஆரம்பித்தனர். இரவு முழுவதும் துடுப்பு போட்டுக்கொண்டே இருந்தனர். வியர்வையால் முற்றிலும் நனைந்து இருந்தனர். காலை சூரிய உதயத்திற்கு பின் பார்த்தால் படகு 1 இன்ச் கூட நகர்ந்திருக்கவில்லை. இரவு முழுவதும் துடுப்பு போட்டும் படகு கொஞ்சம் கூட நகரவில்லையே.
படகை கரையோடு சேர்த்து கட்டி இருந்த கயிறு அவிழ்க்கப்படாமல் இருந்ததை ஒருவன் பார்த்தான். துடுப்பு போட்டு செலுத்தி என்ன பயன்? இவ்வாறே அஞ்ஞான கயிற்றால் நாம் கட்டுண்டு இருந்தால் கடுமையான உழைப்பு, பயிற்சி என்பது தவறாக அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம்? விவேகத்துடன் பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த வீரிய முயற்சி, கடும் உழைப்பு பலன் தரத்தக்கதாக அமையும். நமது மூன்றாவது நண்பன் சதி. அந்நாளைய மொழியில் இதன் பொருள் ஸ்மிருதி. இந்நாளில் இதற்கு நினைவுபடுத்திக் கொள்ளுதல் என அர்த்தம். எனவே யாரையாவது நினைத்து கொள்வார், குழம்பி விட்டார், என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஸ்மிருதி என்றால் விழிப்புணர்ச்சி. நம்மை பற்றிய விழிப்புணர்ச்சி. நம்முள்ளே தானாகவே என்ன நிகழ்கிறதோ அதை அவ்வாறே அறிவதே விழிப்புணர்ச்சி. இந்த விவேகம் இருக்க வேண்டும். இத்தகைய விழிப்புணர்ச்சி மிகுந்த நன்மை பயக்கும். நமது நான்காவது நண்பன் சமாதி. இப்போது சமாதி கூட தவறான சமாதியாகலாம். சமாதிக்கான ஆதாரம் தவறாக இருந்தால், அதாவது விருப்பை துணை கொண்டு நாம் சமாதி பயின்றாலும் வெறுப்பின் துணை கொண்டு நாம் சமாதி பயின்றாலும் வேலைக்காகாது. விருப்பின்றி வெறுப்பின்றி தூய மனதோடு மனம் ஒருமுகப்பட வேண்டும். ஒரு பக்கம் தூய்மையாகி கொண்டே மறுபக்கம் மனம் ஒருமுகப்படுமாயின் அது உண்மையான சமாதியாகும். இந்த நான்காவது நண்பன் மிகுந்த பலம் பெறுவான். ஐந்தாவது நண்பன் பஞ்ஞா, ஞானம். விழிப்புணர்வு இல்லாவிடில் ஞானமும் தவறானதாகிவிடும். கேள்வி ஞானம் யாரோ சொல்ல கேட்டு ஏற்றுக்கொள்வது. சிந்தனை ஞானம் இது சிந்திப்பதன் மூலம் கிடைக்கும் ஞானம். இதனால் எதுவும் நிகழ்வதில்லை. இதனால் முக்தி கிடைக்காது. அனுபவ ஞானம். ஞானம் என்பதின் பொருளே தான் கண்டு உணர்ந்த ஞானம். பிறருடைய ஞானம் அல்ல, தனது ஞானம். தனது ஞானம் உள்ளிருந்து உதிக்கிறது. பார், அனைத்தும் நிலையற்றதல்லவா? எதனிடம் விருப்பம் கொள்வது, எதனிடம் வெறுப்பு கொள்வது எல்லாமே நிலையற்றதல்லவா? நிலையற்றதல்லவா? இவ்விழிப்புணர்வு நம் அனுபவம் மூலம் ஏற்படும் போது பாவனாமயா பஞ்ஞா, அதாவது அனுபவ ஞானம் ஆகிறது. இவ்வாறு நாம் பயிற்சி செய்கிறோமா இல்லையா என்பதை அறிய அளவுகோல் இருக்கிறது. பயிற்சி செய்த பின் தர்மம் நமது வாழ்வில் இறங்கியதா இல்லையா, இந்த உள்ள சமநிலை நமது வாழ்வில் இருக்கிறதா இல்லையா என்பதே அந்த அளவுகோல். நமது வாழ்வில் விரும்புவன விரும்பாதவன என இரண்டும் மாறி மாறியே வந்து கொண்டிருக்கும். நாம் விரும்பாதன நிகழும்போது அழுவதும் விரும்பியன நிகழும்போது துள்ளி குதிப்பதுமாக இருந்தால் நாம் எங்கே விபசனா செய்திருக்கிறோம்? என்ன ஞானம் பிறந்திருக்கிறது? உள்ளே உள்ள ஞானம் வெளியே வெளிப்பட்டால்தான் உண்மையான ஞானம் பிறந்திருக்கிறது என அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நம் நாட்டில் ஒரு கதை உண்டு. ஒரு பெரிய பணக்கார கிழவர் இறந்து விட்டார். அவருக்கு 2 புதல்வர்கள். சில நாட்கள் வரை கூட்டு குடும்பமாக இருந்து வந்தனர். பின் சகோதரர்களுக்கு இடையே சண்டை மூண்டது. பங்கு பிரித்து கொள்ள முடிவெடுத்து தங்களின் சொத்து, பணம் இவற்றை சரிபாதியாக பிரித்து கொண்டனர். முடிவில் தந்தை ஒளித்து வைத்திருந்த ஒரு சிறிய பொட்டலம் யாருடைய கண்ணிலோ பட்டது. இதில் என்ன? திறந்து பார்த்தபோது அதில் 2 மோதிரங்கள் இருந்தன. ஒன்று விலையுயர்ந்த வைர மோதிரம், மற்றொன்று சாதாரண வெள்ளி மோதிரம். மூத்த சகோதரனிடம் சற்றே பேராசை வந்தது. அவன் கூறினான், இது தந்தையின் சம்பாத்தியம் அல்ல என தெரிகிறது. இது நமது மூதாதையர்களின் சொத்து. இதை பரம்பரையாக பாதுகாக்க வேண்டும். மூத்தவனான நான் இதை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறேன். நீ வெள்ளி மோதிரத்தை எடுத்துக்கொள். சிறியவன் புன்னகைத்தான். நல்லது, நீ வைர மோதிரத்தை வைத்துக்கொள், நான் வெள்ளி மோதிரத்தை எடுத்துக்கொள்கிறேன். வீடு வந்த சிறியவன் யோசித்தான். அப்பா வைர மோதிரத்தை பாதுகாப்பாக வைத்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதனுடன் இந்த வெள்ளி மோதிரத்தையும் ஏன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும்? அதை கூர்ந்து பார்த்தபோது அதில் ஏதோ பொறிக்கப்பட்டுள்ளது தெரிந்தது. என்ன பொறிக்கப்பட்டுள்ளது என படித்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, இதுவும் மாறிவிடும், இதுவும் மாறிவிடும். இது எனது தந்தையின் அறிவுரை, இதுவும் மாறிவிடும். மேலே என்ன ஆயிற்று? பெரிய சகோதரனின் வாழ்வில் ஏற்றம் வருகிறது, இரக்கம் வருகிறது. வசந்தம் வருகிறது, இலையுதிர் காலம் வருகிறது. வசந்தம் வரும்போது சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் ஆடுகிறான். இலையுதிர் காலத்தில் மிகுந்த ஏமாற்றம், மிகுந்த கவலை அடைகிறான். ஒரே அடியாக மன அழுத்தம், டெப்ரெஷன், டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன். இரவு தூக்கம் வர மறுக்கிறது. எனவே தூக்க மாத்திரை சாப்பிடுகிறான். நிலைமை முற்றி எலக்ட்ரிக் ஷாக் வரை தர வேண்டியதாயிற்று. சிறியவனோ
வசந்தம் வரும்போது அதை ஆனந்தத்துடன் அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்? தியாக மனத்துடன், விருப்பற்ற ஒட்டுதல் இல்லா மனதுடன் அனுபவிக்கிறான். இதுவும் மாறிவிடும் என்பதை அறிவான். இந்த வசந்தம் எப்போதும் நிலைத்திருக்கப் போவதில்லை, இதுவும் மாறிவிடும் என அறிந்த நிலையில் அனுபவிக்கிறான். இதுவும் மாறிவிடும். ஆம், இதுவும் மாறி இலையுதிர்காலம் வருகிறது. மீண்டும் புன்னகையுடன் இதுவும் மாறிவிடும், இதுவும் மாறிவிடும் என எண்ணி மனதை சமநிலையில் வைக்கிறான். இப்படி நமது நிஜ வாழ்க்கையிலும் சமநிலை பிரதிபலித்தாலே ஞானம் பயனுள்ளதாகும். வாழ்க்கையில் சமநிலை வரவில்லை எனில் அவ்வளவுதான். இங்கு 10 நாள் முகாமில் பயிற்சி செய்தோம், இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் கிடைத்தன, அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் கிடைத்தனவெனில் பயன் ஒன்றுமில்லை. நாம் தூய்மையாகிவிட்டோம், மிகவும் தூய்மையாகிவிட்டோம் என்றால் ஏடாகூடமாகிவிடும். இங்கு கற்றுச் செல்வதை நிஜ வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிகிறதா இல்லையா என்பதே முக்கியம். இந்த 5 நண்பர்களையும் நம்முடன் எப்போதும் வைத்திருப்போம். வாழ்க்கையில் நிச்சயம் நன்கு பிரதிபலிக்கும். வாழ்க்கை முழுவதும் சுகமானதாக இருக்கும். விரும்பாத நிகழ்ச்சிகள் யாருக்குத்தான் ஏற்படுவதில்லை? எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். நமது வாழ்க்கையிலும் வருகிறது. மிகுந்த துக்கமான நிகழ்ச்சிகளிலும் நாம் கவலையுறாமல் இருக்க வேண்டும். நாம் கவலையுற்றால் கவலையின் விதைகளை விதைக்கிறோம். எவ்வளவு நேரம் கவலையில் உழல்கிறோமோ அவ்வளவு நேரமும் வருத்தத்தின் விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறோம். இயற்கை ஒரு மனிதன் ஏன் கவலையுறுகிறான் என்பதை பார்ப்பதில்லை, அது பார்ப்பது வருத்தத்தின் விதைகளை. எனவே வருத்தமான பலனையே தரும். பின்வரும் பலன்களும் வருத்தம் தருவதாகவே அமையும். மேலும் அதிக அளவில் இருக்கும். ஒரு விதை விதைத்தால் அதிலிருந்து எத்தனை பழங்கள் வரும்? நாம் வருத்தமெனும் விதை விதைக்கிறோமே, இப்போதும் வருத்தமுற்று வருங்காலத்திற்கும் வருத்தத்துக்கான கட்டுமான பணி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டோம். இனி நாம் கவலைப்பட மாட்டோம். நடந்தது நடந்து விட்டது. இப்போது உள்ள நிலையை புன்னகித்து கொண்டே எதிர்கொள்வோம். நாம் நமது மனதை அசுத்தப்படுத்த அனுமதியோம் என உறுதியாக இருப்பின் தர்மம் நமக்கு பயன்படும். அப்போதுதான் விபசனா பயனுடையதாகும். இதற்காகவே வந்திருக்கின்றீர்கள். இப்பேருரை கேட்பதற்காக அல்ல. இப்பேருரைகளில் என்ன இருக்கிறது? சிறிது நேரம் நமது புத்திக்கும் பேச்சுக்கும் பொழுதுபோக்கு. மிகச்சிறிய பேருரை, மிகவும் நல்ல பேருரை. இல்லை இல்லை, நீங்கள் செய்யும் பயிற்சியினால் தான் பலன் கிடைக்கும். சரியான முறையில் செய்யுங்கள். மீதமுள்ள 2 நாட்களையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகுந்த நன்மை உண்டாகும். எத்தனையோ பேருக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது. என்னுடைய அனுபவம் மூலமும் அறிவேன். மற்றவர்களின் அனுபவங்களாலும் அறிந்துள்ளேன். எத்தனையோ பேருக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது. வந்துள்ள அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். அனைவரின் துன்பங்களும் விலகட்டும். அனைவரின் கட்டுகளும் அவிழட்டும். அனைவருக்கும் முக்தி கிடைக்கட்டும். சர்வ மங்களம் பவத்து.